பதிரு சஹாபாக்களை பற்றி வீரமிக்க ஒரு கீதத்தை படித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பதிரு சஹாபாக்களுடைய போர் மட்டும் இல்லைன்னா நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம். அவங்களுடைய அந்த போர் தான் இன்று 250 கோடி முஸ்லீம்கள் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பதிரு சஹாபாக்களுடைய அந்த ஈமானை, அந்த வீரத்தை, தீரத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குர்ஆன் கருத்தரங்கம், திருக்குர்ஆன் உங்கள் கரங்களில் என்ற அந்த தலைப்பின் கீழ் 5 வகையான தலைப்பு. முதலாவது ஓதுவதற்காக, இரண்டாவது மரணம் செய்வதற்காக, மூன்றாவது சிந்தனை செய்வதற்காக, நான்காவது அமல் செய்வதற்காக, ஐந்தாவது அதை பரப்புவதற்காக. இந்த 5ம் நாம் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமையாக நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. இதில் முதலாவதாக திருக்குர்ஆனை ஓதுவதற்காக என்பதை பேசுவதற்காக வேண்டி இருந்த நம்முடைய தலைமை காசியுடைய ரைட் ஹேண்ட், இன்றைக்கி கூட அவங்க சிஎம்ஐ பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வேற ஒரு ப்ரோக்ராமுக்காக வேண்டி அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6666 வசனங்களில் முதல் வசனமாக தேர்ந்தெடுத்தது எதுங்க? இக்ரா, ஓதுவீராக. சுப்ஹானல்லாஹ். இப்போ ஓதுறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அமல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மன் கரஅ ஹர்ஃபன் ஃபலஹு அஷ்ரு, யார் ஒரு வசனத்தை, ஒரு எழுத்தை ஓதுவாரோ அவருக்கு 10 நன்மை என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். குர்ஆன் அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுடைய நன்மைகளும் மற்ற நன்மைகளை விட மிக பவரானது. சதகா செய்யக்கூடிய நன்மையை விட, தொழுகையுடைய நன்மையை விட குர்ஆனுடைய ஒரு எழுத்தும் தரக்கூடிய நன்மை இருக்கின்றது மிகவும் வெயிட், ரொம்ப பவரானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு பாலஸ்தீன குழந்தைகள் கூட குண்டு விடப்பட்டு அந்த குண்டிலே இறந்த அந்த பிள்ளையுடைய தந்தை சொல்றாங்க, உங்களுடைய தந்தை இப்பொழுது ஷஹீதாகிவிட்டார். அந்த குழந்தையை கேட்டுவிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அந்த பிள்ளை தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. பெண்கள்கிட்ட சொல்றாங்க, இப்பொழுது விழுந்த குண்டிலே உங்களுடைய கணவர் இறந்து விட்டார். அந்த பெண் சொல்கிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ். இதை பார்த்த ஆங்கிலேயர்கள் இந்த பாலஸ்தீன குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இவ்வளவு பெரிய கெட்ஸ, தைரியத்தை எது கொடுத்தது? ஆய்வு செய்யறாங்க. அதுக்காகவே ரீடர்ஸ் கிளப் உருவாக்குறாங்க. Young Americans are picking up the Quran to understand the gets of residents of Muslims in Palestine. இந்த பாலஸ்தீன மக்களுக்கு இவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்தது எது என்று ஆய்வு செய்யும் பொழுது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் தான். அவர்கள் குர்ஆனோடு 2 கலந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த குர்ஆன் அவர்களுக்கு இந்த தைரியத்தை கொடுப்பதற்கு என்ன காரணம்? குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது? குர்ஆன் என்னென்ன கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவுடைய வாலிபர்களையும் யுவதிகளையும் தேர்ந்தெடுத்து ரீடர்ஸ் கிளப்ல ஆய்வு செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளம்பெண் முஸ்லீம் ஆகிறாங்க. பேட்டி கேட்கிறாங்க, நீங்க எப்படி உங்களை உணர்றீங்க? நான் ஈமானை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னிடமிருந்து இருள் நீங்கி நான் ஒரு வெளிச்சத்தை நோக்கி இருப்பதாக நான் உணர்கிறேன். என்னுடைய மன அழுத்தத்திலிருந்து நான் ரிலீஸ் ஆக இருக்கிறேன். இப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் கேட்கிறாங்க? திருக்குர்ஆன் என்பதாக குறிப்பிடுறாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பாலஸ்தீன மக்கள் தைரியமாக இருக்கிறாங்கடா, அந்த குழந்தைங்க தைரியமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அல் குர்ஆனோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குர்ஆனிய சமூகமாக நாம் இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். நாட்டினுடைய நிர்வாகம் நமக்கு சாதகமாக மாறி போயிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையிலே இந்த திருக்குர்ஆன் மாநாட்டிலே, திருக்குர்ஆன் அரங்கத்திலே உலமாக்கள் பேச இருக்கிறார்கள். அதை கேட்டு நாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அந்த அடிப்படையில் திருக்குர்ஆன் அதை ஓதுவது மட்டுமல்லாமல் முடிந்த அளவிற்கு மரணம் செய்ய வேண்டும். மரணம் செய்வது மிக உயர்ந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு குழந்தைகள்ல எவ்வளவு மனப்பாடம் ஆக்கியிருக்கிறாங்களோ அவ்வளவுதான் அவங்க வயசான வரைக்கும், மூத்தாகிற வரைக்கும் அதுதான் மனப்பாடமாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, முடிந்த அளவிற்கு இன்ஷா அல்லாஹ் மரணம் செய்ய வேண்டும். குர்ஆன் மரணம் செய்வதற்கு என்ற தலைப்பின் கீழ் தேனாம்பேட்டை ஃபைசுல் இஸ்லாம் பள்ளியினுடைய இமாம் மௌலவி ஹாஃபில் எஸ்.எம். சுலைமான் காஷிஃபி ஹதரத் அவர்கள் பேசுவார்கள்.
போயிட்டாங்களோ? லாஃபிர் ஹாஜியா அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்ஷா அல்லாஹ் கடியத்தில் போய் நம்முடைய ரஹீம் ஹாஜியா செல்வத்துக்கு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி ஸ்டார் எலக்ட்ரிக்கல் ஜலால் வைதீன் ஹாஜியா, அது மாதிரி எஸ்மா ஸ்டோர், கனி ஸ்டோர், மாஷா அல்லாஹ் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்திருக்கக்கூடிய ஒரு அனைவருக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை தந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்து புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அத்-தய்யிபீன் அத்-தாஹிரீன். அம்மா பஅத் ஃபகத் قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال تعالى ولقد يسرنا القرآن للذكر. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم إن الذي ليس في جوفه شيء من القرآن كالبيت الخريب أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தான். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இங்கே சபை நிறைந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக. பெரும்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன் உங்கள் கரங்களில் என்ற தலைப்பில் மனனம் செய்வதற்கே என்பதற்காக பேசும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் எதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ரூஹ் என்பதாக சொல்லுகின்றானோ, உயிரோட்டம் என்பதாக சொல்லுகின்றானோ, அந்த குர்ஆனை அதிகமாக ஓதுகின்றோம், அதை படிக்குகின்றோம், அதை பரப்புகின்றோம். அதற்காக இது போன்று குர்ஆன் மாநாடு என்பதாக ஒரு விழாவையும் நாம் ஏற்பாடு செய்கின்றோம். பரவலாக இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலையும் எல்லா பள்ளிகளிலையும் நாம் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். இருந்தும் அந்த குர்ஆனை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பள்ளிகளிலையும் அங்கு இருக்கின்ற இமாம்கள் அந்த குர்ஆனை தராவீஹுக்கு பின்னால் பயான் சொல்லுகின்றார்கள், விளக்குகின்றார்கள். அதையும் தாண்டி இன்னும் குர்ஆனை நாம் ஆழமாக பல உலமாக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற திருக்குர்ஆன் மாநாடுகள் நடத்தப்படுகின்றன. இதை யோசித்து பார்க்கின்ற பொழுது பொதுவாக யாரெல்லாம் மஷ்ஹூராக பிரபல்யமாக இருக்கின்றார்களோ அந்தந்த தலைவர்கள் அவர்கள் பிறந்த நாள் வருகின்ற பொழுது அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவன் இறந்து மண்ணோடு மண்ணாகி ஒன்றுமே இல்லாமல் போய் பல ஆண்டுகள் ஆனாலும் கூட அவனை பற்றி பேசப்படுகின்றது. ஆனால் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கினானோ அன்று முதல் இன்று வரைக்கும் உயிரோட்டம் உள்ளதாக, அதனுடைய உயிரோட்டத்திலே அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற பொழுது கதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, இந்த குர்ஆன் இருக்கின்றதே அது ரூஹ் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அது உயிரோட்டம் உள்ளது. எதுவரைக்கும் என்று சொன்னால் நம்மை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கின்ற வரைக்கும் இந்த குர்ஆன் அதற்கு ரூஹ் என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த குர்ஆனை கொண்டு வந்த மலக்கு இருக்கின்றார்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும் யார் கொண்டு வந்தார்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் தெரியுமா? நஸல பிஹி ரூஹுல் அமீன், இந்த குர்ஆனை கொண்டு வந்தது ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கையான மலக்கு என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப குர்ஆன் ரூஹ், அந்த குர்ஆனை கொண்டு வந்த மலக்கு அவரும் ரூஹாக இருக்கின்றார் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சொல்லித் தருகின்றான். எனவே எப்பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இன்னா சதுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நபியே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு அழுத்தமான கனமான ஒரு வார்த்தையை கௌலை நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் போட்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொன்னானோ அன்று முதல் இன்னும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் நாம் இறந்து நம்முடைய கபர் வரைக்கும் நாம் கபரை தாண்டி ஹஷரிலே செல்கின்ற பொழுது யாரெல்லாம் அதை ஓதினார்களோ அவர்களுக்கு கொடையாக நின்று அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்று அவர்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் உட்கார வைத்து சொர்க்கத்தில் போய் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா யார் ஹாஃபில்களாக இருக்கின்றார்களோ குர்ஆனை மனனம் செய்தார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான் இக்ரா, நீங்கள் ஓதுங்கள்.
அந்த ஹாஃபில்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தோம் சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குழப்பமான காலத்துல கூட லட்சக்கணக்கான ஹாஃபில்கள் ஒவ்வொரு இடங்களிலேயும் குவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இது ஏன்? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இதற்கு முன்னால் எத்தனையோ வேதங்கள் இறங்கி இருக்கின்றன. ஆனால் அந்த வேதத்தை மனனம் செய்தவர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நபி அவரோடு சேர்ந்து 1-2 நபர்கள் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் இந்த வேதம் இருக்கு, அதுவும் அல்லாஹ்வுடைய வேதம் தான், இதுவும் அல்லாஹ்வுடைய வேதம் தான். இதை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நான் பாதுகாப்பேன் என்பதாக நானே இறக்கி வைத்திருக்கின்றேன், அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு எனக்கே இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி அந்த குர்ஆனை கொண்டு போய் சில மக்களை தேர்ந்தெடுக்கின்றான். ثم أورثنا الكتاب الذي نصطفينا من عبادنا. நம்முடைய அடியார்களில் இருந்து இந்த மஜ்லிஸ்ல இத்தனை நபர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த இத்தனை நபர்கள்ல ஒரு சிலர் மட்டும் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா அந்த குர்ஆனை மனனம் செய்கின்ற ஆற்றலை சக்தியை கொடுத்து அவர்களை வைத்து உள்ளத்திலே வைத்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பாதுகாக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் வல்லமை குதரத். அப்ப இந்த குர்ஆன் நாளைக்கு கியாமத்துடைய நாளிலே யார் இந்த குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றாரோ, எத்தனை ஆயத்துகள் மனனம் செய்திருக்கின்றாரோ நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷையுன் மினல் குர்ஆனி. யாருடைய உள்ளத்துல குர்ஆனுக்கு கொஞ்சம் கூட எடை இல்லாமல் இருக்குகின்றதோ, கொஞ்சம் கூட ஒரு ஆயத்து கூட மனப்பாடம் இல்லாமல் இருக்குகின்றார்களோ, கல் பைத்தில் ஹரிபி, அவர்கள் பாழடைந்த வீட்டை போல. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குர்ஆன் என்பது ரூஹ். அந்த ரூஹ் இல்லாத மனிதன் வீடு வெளிச்சமாக இருக்கு, வீடு ஆள்கள் மக்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள், எல்லாம் புழங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடு என்ன செய்யும்? பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். அந்த வீட்டுல யாருமே இல்லை, மனித சஞ்சாரமே இல்லை என்று சொன்னால் அந்த வீடு பாழடைந்த வீடு. அதே போலதான் யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் இடம்பெறவில்லையோ, மனனமாக இல்லையோ, அவர்கள் கல் பைத்தில் ஹரிபி, அவர்கள் பாழா போன வீடுகளை போல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தந்தார்கள். அப்ப குர்ஆன் என்பது ரூஹ். அந்த ரூஹ் எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் சொன்ன மனிதர்களை யார் அதை மனனம் செய்திருக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. சொர்க்கத்திலே உங்களுக்கு படித்தரங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஹாஃபிதை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் வாருங்கள் ஓதுங்கள் என்பதாக. அவர் அவுது பில்லாஹ் ஓதி பிஸ்மில்லாஹ் ஓதி அலிஃப் லாம் மீம் என்று சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பாரு. வன்னாஸ் என்று மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று சொன்ன உடனே 6666வது ஃப்ளோர்ல இருப்பார். இன்னைக்கு நாம வந்து குருஜி சுல்தான் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு ஆச்சரியமா பார்க்கிறோம், இத்தனை மாடிகளா என்பதாக. அதை போய் பார்ப்பதற்காக அங்கே போவதற்காக என்ன சொல்றது முயற்சி செஞ்சிருக்கிறோம். ஆனா குர்ஆன் இருக்குகின்றதே, அதை ஓதுகின்ற மனிதனை எங்க கொண்டு உட்கார வைக்கும்? 6666வது ஃப்ளோர்ல கொண்டு உட்கார வைக்கும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தந்தார்கள். அப்போ அந்த ஹாஃபிதை பார்த்து அல்லாஹ் சொல்வான், யாருடைய உள்ளங்களில் எத்தனை வசனங்கள் மனனமாக இருக்கின்றதோ அவர்கள் அந்தந்த படித்தரங்களிலே இருப்பார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு காண கிடைக்கின்றன. அப்ப குர்ஆனை மனனம் செய்வதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. யார் குர்ஆனை மனனம் செய்கின்றார்களோ அவருடைய பெற்றோர்களுக்கு நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், அவர்களுடைய தலையிலே கிரீடம் வைக்கப்படும். அல்லாமா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஸ்கூலுடைய பள்ளியுடைய படிப்பில் அவரை பற்றி மோசமாக சொல்லிக் கொடுத்து வச்சிருப்பாங்க. மிகப்பெரிய ஆலிம், அரசராக இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் தன்னுடைய தந்தையை அவருடைய ஒரு செய்தியின் காரணமாக அது நீண்ட நெடிய நிகழ்வு, அரஸ்ட், கைது செய்கிறாங்க. கைது செய்து சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. தந்தையை பிள்ளை கைது செஞ்சா தந்தை ஒத்துக்கொடுவாரா? அப்பா என்ன செய்வாரு? மகன்கிட்ட பேசுறது இல்லை. ஆனா அந்த தந்தைக்கு தேவையான சிறைச்சாலையில் என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி. ஃபத்வாய் ஆலம்கீர் என்ற மிகப்பெரிய ஒரு கிதாபை எழுதியிருக்கின்றார்கள். இந்தியாவுடைய ஃபத்வாவுடைய கிதாபாக அது இருக்கின்றது. உலமாக்களோடு அதிகமாக இருந்தார்கள். சின்ன வயதிலே ஆலிமாக ஆகிவிட்டார்கள். இப்படியெல்லாம் இருக்க தன்னுடைய தந்தையை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டுட்டு அவருக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஆனா தந்தையின் மீது உள்ள மகனின் மீது உள்ள கோபத்தின் காரணமாக மன்னர் ஷாஜஹான் இருந்தார் இல்லையா, தகப்பனார், அவரை ஏறிட்டுக்கிட்டு பார்க்கல. இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி. தந்தையினுடைய பொருத்தத்துல தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. என் தந்தை என் மீது நாராஜா இருக்கிறாரு, அதிருப்தியா இருக்கிறாரு. அந்த நேரத்துல இப்படி இருக்க நான் தொழுகின்ற தொழுகை என்னவாகும், நான் ஓதுகின்றவைகள் என்னுடைய அமல்கள்லாம் என்னவாகும், எனவே என் தந்தையை எப்படியேனும் திருப்தியுற செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவோ வசதிகளை செய்து கொடுத்து பார்த்தார். ஆனால் ஷாஜஹான் அதை ஏறெடுத்து பார்க்கவில்லை. சரி, ஒரு கட்டத்தில் தன்னுடைய வசீர் மந்திரியை கூப்பிட்டு சொன்னாரு, தன்னுடைய மகனை ஹாஃபிஸ் ஆக்கிறார். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செஞ்சாரு, தன்னுடைய
மகனை அழைத்து அவரை குர்ஆன் மனனம் செய்ய வைத்தார். இப்போ போய் சொன்னாரு, உங்களுடைய பேரன் ஷாஜஹானுடைய பேரனுக்கு சொல்லி ஷாஜஹான்கிட்ட சொல்லி விடுறாரு, போய் சொல்லுங்க மந்திரிட்ட போய் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்லுங்க, உங்களுடைய பேரன் என்ன செஞ்சாரு, ஹாஃபில் ஆகிட்டாரு, சொல்லிட்டு அவர் என்ன மாற்றம் ஏற்படுது பாருங்க அப்படின்றார். வசீர் போய் சொன்னார், மந்திரி போய் சொன்னாரு, உங்களுடைய மகன் பேரன் என்ன செஞ்சாரு, கொஞ்சம் ஹாஃபில் ஆகிட்டாரு. அப்படியா, சரி, ஒரு ஹை, அதான் ஒரு மசரத், அப்புறம் வாழ்த்துக்கள் முபாரக் அப்படின்னு சொல்லி விட்டார். வசீர் வந்து சொன்னார், அவுரங்கசீப், நான் போய் சொன்னேன், என்ன சொன்னார் எங்க அப்பா, ஒண்ணுமே சொல்லலை. அப்படியா, மசரத், ஒரு மர்ஹபா, ஒரு இந்த வாழ்த்து சொன்னார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லலையா? இல்லை. அவுரங்கசீப் ஆலிமாகிட்டாங்க சிறு வயதிலேயே, ஹாஃபில் அல்ல. இப்ப இவருக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்படுகின்றது, நாம் ஏன் குர்ஆனை மனனம் செய்யக்கூடாது, என் தந்தையை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் குர்ஆனை மனனம் செய்தார், ஹாஃபிலாக மாறினார். அரசராக இருக்கிறார், அரசருக்கு மத்தியில் எவ்வளவு வேலை பளுவுகள் இருக்கும், முழு இந்தியாவை ஆட்சி செய்தவர், முழு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அரசராக இருந்து குர்ஆனை மனனம் செய்துவிட்டு இப்ப வசீரை கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க போங்க, இப்ப போய் என்ன செய்யுங்க, என்னுடைய தந்தையிட்ட போய் சொல்லுங்க, உங்களுடைய மகன் ஹாஃபில் ஆகி விட்டார் அவுரங்கசீப் என்பதாக சொல்லுங்க என்று சொன்ன உடனே அவர் போய் என்ன செஞ்சார், போய் சொன்னார், உங்களுடைய மகன் அவுரங்கசீப் ஹாஃபில் ஆயிட்டாரு. அப்படியா, மாஷா அல்லாஹ் என்பதாக எழுந்திருச்சு, எங்க இருந்தாரோ அந்த இடத்தை விட்டு வந்து இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. காரணம் என்ன, அவருக்கு தெரியும் என் மகன் ஹாஃபில் ஆகி விட்டான் என்று சொன்னால் நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா என்னுடைய தலையில், நான் உலகத்தில் அலங்கரித்துக் கொண்டிருந்ததே ஷாஜஹான் மன்னராக இருக்கும்போது கிரீடம், அதை விட பயங்கரமான நல்ல அழகான கிரீடத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா பிள்ளை ஹாஃபில் ஆவதன் காரணமாக பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு ரிவாயத்தில் இருக்கின்றது, அவர்களுக்கு 2 ஆடைகள் கொடுக்கப்படும். அந்த ஆடைகள் மிக உயர்ந்த ஆடைகள். அண்ணா அண்ணா ஹாதா, அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு ஏன் இந்த ஆடைகள்? உங்களுடைய பிள்ளை குர்ஆனை ஓதியதின் காரணமாக இந்த ஆடைகள் உங்களுக்கு சன்மானமாக வழங்கப்படுகின்றது என்பதாக. அப்ப பெற்றோரை மகிழ்விப்பதற்காக வேண்டி பிள்ளைகள் ஹாஃபிலானார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனை எவ்வளவு இலகுவாக ஆக்கி வைத்திருக்கின்றான் தெரியுமா மனனம் செய்வதற்கு. இன்னைக்கு இவ்வளவு குழப்பமான காலத்துல ஒரு நம்பர் கூப்பிட்டு கேட்டோம்னா போன் நம்பர் தெரியாது. ஆனால் இந்த வேதத்தை போல வேறு எந்த வேதத்தையும் ஓதியவர்கள் மனனம் செய்தவர்கள் உலகத்தில் எங்கும் கிடையாது. வேறு எந்த கிதாபையும் மனனம் செய்ய முடியாது. ஏன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சொல்லுகிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி, இந்த குர்ஆனை உங்களுக்கு நான் மிகவும் இலகுவாக ஆக்கி கொடுத்திருக்கின்றேன். அவர்களுடைய உள்ளங்களில் அவர்களுடைய மெமரி பவருக்கு தக்கவாறு சிலர்களுக்கு 3 வருஷங்கள், சிலர்களுக்கு 4 வருடங்கள், சிலர்கள் எவ்வளவு குறுகிய காலத்தில் ஆஃபிலாகுவார்கள். அல்லாமா சஜ்ஜாதுல் ரஹ்மானி ஸாத் தாமத் பரகாத்துஹும் இன்னைக்கு வாழுகின்ற மிகப்பெரிய இறைநேசர். அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு எவ்வளவு மக்கள்கிட்ட ஆர்வம் இருக்குகின்றதோ அந்த அளவுக்கு அவர்கள் சீக்கிரமாக மனனம் செய்ய முடியும். நாமளும் ஆர்வப்படணும், ஆசை கொள்ளணும், எப்படியாவது குர்ஆனை மனப்பாடம் செய்யணும் என்பதாக. ஹஜ்ரத் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய தந்தை ஒரு மதரசா நடத்தி கொண்டிருந்தார்கள், மன்சூர் நுமானி சாப். அந்த மதரசாவில் பெண்கள் மதரசா தனியாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பெண்மணி, வாலிப பெண்மணி, அந்த பெண்மணி AA டிகிரி அந்த காலத்தில் படிச்சிருக்கிறாங்க. படிச்சுட்டு வந்து மதரசாவில் இஸ்லாம் வந்து கேட்குறாங்க, நான் வந்து ஹாஃபில் ஆகணும், எனக்கு தாஹிலா கொடுங்க, என்னை வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. அப்போ அந்த உஸ்தாதுக்கு இருப்பாங்க இல்லையா, ஹெட் மாஸ்டர், அந்த உஸ்தாது அவங்க சொன்னாங்க, வந்து இங்கே வந்து சிறு சிறு பிள்ளைகளை சேர்த்து நாங்கள் ஓதி கொடுத்துட்ருக்குறோம், நீங்கள் வந்து இவ்வளோ வயசாகிடுச்சு உங்களுக்கு, ஏன்னா AA டிகிரினா எவ்வளோ படிச்சிருப்பாங்க ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, முபல்லிகா கோர்ஸில் ஆலிமா கோர்ஸில் சேர்ந்து படிங்கண்ணே. இல்லை எனக்கு குர்ஆனை தான் மனப்பாடம் பண்ணணும் அந்த அம்மா சொல்லிச்சு. அவங்க சொன்னாங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் நீங்கள் தனியாக உட்காந்துருக்கு ஒரு மாதிரியா, என்னையை தனியாக உட்கார வைங்க, நான் குர்ஆனை தான் மனனம் செய்வேன். அப்போ வந்து அவருடைய ஹஜ்ரத்தில் போய் சொல்லப்பட்டுச்சு, சரி தாஹிலா கொடுங்க என்பதாக சொன்னார்கள். தாஹிலா கொடுக்கப்பட்டுச்சு, குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பித்தார்கள். எவ்வளவு நாள் முடிச்சிருப்பாங்க யோசிக்க முடியுதா? ஹஜ்ரத் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 7 மாதத்தில் அந்த பெண்மணி ஹாஃபிலாக ஆகிவிட்டார். சொல்லிட்டு சொன்னாங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பாரதூரமான விஷயம் இல்லை. அல்லாமா காசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னைக்கு இந்தியா முழுக்க தீனுடைய கலாசாலைகள் மதரசாக்கள் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் தாருல் உலூம் தேவபந்த் மதரசாவை ஆரம்பித்தவர்கள் அல்லாமா காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் ஒரு முறை ஹஜ்ஜிக்கு போறாங்க. போகும்போது அப்போ அந்த காலத்தில் ஹஜ்ஜி எப்படி போயிருப்பாங்க, கப்பலில் தான் போகணும், பல மாதங்கள் பயணம் இருக்கும். ரமலானுக்கு முன்னாடியே புறப்பட்டு போயிடுவாங்க, அப்போ தான் போய் சேர முடியும். இப்போ ரமலானுக்கு முன்னாடியே எல்லாம் புறப்பட்டு போயிருக்கிறாங்க, நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, கப்பல் போய்கிட்டு இருக்கு. ரமலானுடைய பிறை தென்பட்டு விட்டது.
இப்ப இருக்குகின்ற எல்லா உலமாக்களுக்கும் ரமலானுடைய பிறை தென்பட்டு விட்டது. இப்ப நாம வந்து தராவீஹ் தொழுக வேண்டும், தராவீஹ் குர்ஆனை ஓத வேண்டும், யாருமே ஹாஃபிஸ் இல்லையே என்ன செய்வது என்பதாக தங்களுக்குள் ஆலோசனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாமா ஹாசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், சரி இன்ஷா அல்லாஹ் இன்று தராவீஹ் நடைபெறும், தராவீஹிலே இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதப்படும் என்பதாக அல்லாமா ஹாசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று தராவீஹ் ஆரம்பித்தார்கள், அலிஃப் லாம் ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸுவை மனனம் செய்து 30 தராவீஹ் பூர்த்தியாகின்ற பொழுது வன்னாஸ் வரைக்கும் 30 ஜுஸுவையும் மனனம் செய்து விட்டார்கள், வெறும் ஒரு மாத காலத்தில். அப்ப யார் முயற்சி செய்கின்றார்களோ அல்லாஹ் சொல்லுகின்றான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன், அவர்களுக்கு நாம் இந்த குர்ஆனை மனனம் செய்வதற்கு ஓதுவதற்கு இவ்வளவு இலகுவாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் சொல்லிட்டு சஜ்ஜாது நோமானி சாத்தாமத் பரக்காத்துக்கும் அவர்கள் தன்னுடைய அந்த இதில் சொல்றாங்க, இது ஒன்றும் பாரதூரமான விஷயம் அல்ல, இன்னும் ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்பதாக ஹாஃபிதுகளுக்கு பேசும்போது சொன்னார்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாருன்னு சொன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்கல்ல, அவருடைய மாணவர்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து தன்னுடைய உஸ்தாது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொல்றாங்க, உங்களுடைய இல்மிலிருந்து நான் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், என்னை உங்களுடைய மாணவனாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதால். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கண்டிஷன் என்ன சொன்னா, என்கிட்ட மாணவராக இருக்கணும்னு சொன்னா அவர் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதாகத்தான் இருக்கணும், ஹாஃபிதை மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன் என்பதாக. இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாங்கள் வந்து உங்களை சேர்க்க முடியாது சொன்னோன்னே போயிட்டாங்க. மீண்டும் ஒரு வாரம் சரியாக 7 நாள் கழித்து மீண்டும் வருகின்றார்கள். வந்து என்னை உங்க மதரசாவை சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு உங்களுடைய கல்வியிலிருந்து நான் பலன் பெற வேண்டும், எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க. நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டு இருப்போம் ஹாஃபிதத்தை சேர்ப்பட்டு, நான் இப்போ ஹாஃபிதாக ஆகி வந்திருக்கின்றேன், நான் இப்பொழுது ஹாஃபிதாக ஆகி வந்திருக்கின்றேன், குர்ஆனை எடுத்து வருகின்றேன், நீங்கள் யார் வேண்டுமானாலும் இடத்தை பரீட்சை கேட்டுக் கொள்ளுங்கள், எங்கே வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் ஓதுகிறேன் என்பதாக வெறும் 7 நாட்களில் குர்ஆனை மனனம் செய்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முயற்சி செய்கின்ற பொழுது குர்ஆன் இருக்குகின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன இன்னா சனுல்கி அலைக, நாம் தான் உள்ளத்திலே கொண்டு வந்து போடுகின்றோம், என்னுடைய முயற்சியினால் அது ஆகுவதில்லை. ஏன் எத்தனையோ மாணவர்கள் என்னோடு சேர்ந்து ஓதி இருப்பார்கள். இன்னைக்கு கூட அவங்க பள்ளியில் 2 ஹாஃபிஸ் தொழ வைக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து எத்தனை மாணவர்கள் ஓதி இருப்பார்கள், அதில் எத்தனை பேர் இடையில போயிருப்பாங்க. ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுப்பான் என்று சொன்னால் சூஃபிகளாக இருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுகின்றான், சும்ம அவ்ரஸனல் கிதாப் அல்லதி நஸ்தஃபைனா மின் இபாதினா, யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக நாம் முடிவு பண்ணி எடுக்கின்றோம், யாரை ஹாஃபிதாக ஆக்க வேண்டும், யார் இந்த குர்ஆனை மனனம் செய்வார்கள். பார்த்தா ஊர்ல மிகப்பெரிய சேட்டைக்காரனா இருப்பான், அந்த மாதிரியான சேட்டை தாங்க முடியாம கொண்டு போய் மதரசால விட்டுருப்பாங்க, ஹாஃபிஸ் ஆகிட்டு வருவான். ஏன் தெரியுமா, ஷைத்தான் இருக்கான் பாருங்க, குர்ஆனை உதவி விட மாட்டான், மனப்பாடம் செய்ய விட மாட்டான். மதரசால ஓதும்போது மதரசால ஓத எல்லாருக்குமே தெரியும், ஒரு 20 ஜுஸுவை தாண்டி மனப்பாடம் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவனை எப்படியாவது வெளியே கெடுத்து கொண்டு போயிடணும் ஷைத்தான் போராடி கொண்டே இருப்பான். அந்த போராட்டத்துக்கு மத்தியிலையும் ஊர்ல சேட்டை செஞ்சு பழக்கப்பட்டனால, ஊர்ல பெரிய ஆளாக இருந்து பழக்கப்பட்டனால அவனுக்கு தெரியும் ஷைத்தானை எப்படி அடக்கணும் என்பதாக. அப்படி அடக்கி ஹாஃபிஸாகி வரக்கூடியவர்கள் தான் குர்ஆனை மனனம் செய்து இன்று ஒவ்வொரு பள்ளிகளிலும் தராவீஹிலும் உங்களுக்கு முன்னால் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் எவ்வளவு மகத்தானது. இந்த குர்ஆன் நம்மை கொண்டு போய் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் அது ரூஹானியத்தாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்கின்றது. எனவேதான் அந்த ரூஹை யார் எடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் உலகத்தில் அவர் ரூஹானியத்தான வாழ்க்கை வாழ்வார்கள். நாளை மஹ்ஷரில் ஒரு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா மிகப்பெரிய பதவிகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுப்பார். குர்ஆன் எவ்வளவு ரூஹானியத் தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல சாமிரி என்பவங்க இருந்தான். சாமிரியை வளர்த்தது யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருக்கு பேர் என்ன சொன்ன ஆரம்பத்துலனா குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், ரூஹ் அப்படின்னு சொல்றான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எப்படிப்பா இது உனக்கு எப்படி புரிஞ்சிச்சு? அப்போ சாமிரி சொன்னான், நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது வஹீ கொண்டு வந்து கொண்டிருந்த ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் என்னை பார்க்க வந்து செல்வார்கள். அவர்கள் எங்கே காலடித்தால் பட்டதோ அந்த இடத்திலிருந்து புற்பூண்டுகள் முளைக்கும். அது அந்த மண்ணுக்கு ஒரு விசேஷமான சக்தி இருக்கின்றது. ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் வஹீ கொண்டு வந்தார்கள். அவர்கள் காலடி தரப்பட்ட அந்த இடத்திற்கு ஒரு விசேஷமான தன்மை இருக்கின்றது, ஒரு ரூஹானியத் இருக்கின்றது. காரணம் என்ன? ரூஹ். அவர் ரூஹ் எங்கே காலடி தரப்பட்டதோ அங்கே ஒரு விசேஷமான தன்மை இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொண்டேன்.
அவர் வந்து செல்லுகின்ற காலத்திலேயே ஒரு பிடி மண்ணை நான் எடுத்து வைத்துக் கொண்டேன், அந்த மண்ணை இந்த சிலையை செய்து அதனுடைய வாயிலை போட்டேன், அது பேசியது என்பதாக சொல்லுகின்றான் என்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அந்த ரூஹ் கொண்டு வந்த அல்லாஹ் ரூஹ் என்பதாக சொன்ன அந்த குர்ஆனை நாம் நம்முடைய உள்ளங்களிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ரூஹானியத்தாக இருக்கும். இல்லை என்று சொன்னால், அந்த குர்ஆனுக்கு நம்முடைய உள்ளங்களிலே இடமில்லை என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எச்சரித்தார்களோ, கல் பைத்தில் ஹரிபி, அது பாழா போன வீடு என்பதாக சொன்னார்களோ அது போன்று ஆகிவிடும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனை பற்றி சொல்கின்ற பொழுது, வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாபி வ அகாமுஸ் ஸலாத் இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஸ்லிஹீன். இந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாபி, இந்த குர்ஆனை யார் பற்றி பிடித்துக் கொள்கின்றார்களோ, அந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குகின்றார்களோ, குர்ஆன்ல என்ன இருக்கு? நிறைய இன்ஷா அல்லாஹ் பேசுவாங்க, குர்ஆன்ல என்ன இருக்கு? பெருமானார் சொல்லி முடிச்சிருக்கேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய தோழர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில இப்படி சொன்னாங்க, இன்னஹா சதகூன் ஃபித்னத்துன், பின்னாடி நீங்க ஒரு காலம் வரும், கடுமையான குழப்பமான காலத்துல நீங்க இருப்பீங்க. அப்ப கேட்ட சஹாபி கேட்டாரு, மல் ஹரஜு யா ரசூலல்லாஹ், அந்த குழப்பங்கள் நிறைந்த காலத்துல அந்த குழப்பத்திலிருந்து நாங்க எப்படி வெளியாகுவது, வழிவகை என்ன? கடுமையான பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனை வரும்போது அதிலிருந்து வெளியாகக்கூடிய வழிகள், மல் ஹரஜு யா ரசூலல்லாஹ் அப்படி கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் தான், குர்ஆன் தான். அந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்தில் குழப்பத்தில் நின்றாலும் சரி, அந்த குழப்பத்தில் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியது குர்ஆனை தவிர வேறு எதுவுமே இருக்காது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் என்று சொன்னால், ஃபீஹா, அந்த குர்ஆனில் என்ன இருக்கின்றது என்று சொன்னால், அதிலே அக்பாருல் மா கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற மக்களுடைய செய்திகள் இருக்கின்றன, உங்களை முன்னால் வாழ்ந்து சென்ற கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் இருக்கின்றன, வருங்காலம் எப்படி இருக்கும் என்ற செய்தி இருக்கின்றன. இப்ப இந்த நிகழ்காலத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு குர்ஆன்ல மட்டும்தான் கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு சென்றுட்டாங்க, மையத்தாக படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. முழு சஹாபாக்களும் மதீனா நகரம் முழு குழப்பத்தில் இருக்கு, ரசூலுல்லாஹ் உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஊர்ல இல்ல, வெளியே போய் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? கையில வாளை உருவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முன்னாடி நின்றுகிட்டு சஹாபாக்களை சொன்னாங்க, யாராவது ரசூல் இறந்துட்டாருன்னு சொன்னீங்க தலையை வெட்டிடுவாங்க, யாராவது ரசூல் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா தலையை வெட்டிடுவோம், கொன்றுவன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லோரும் கடுமையான குழப்பம். இந்த குழப்பத்திலிருந்து வெளியாகக்கூடிய வழிவகை என்ன யாருக்குமே தெரியல. மக்கள் ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்கிறாங்க, யார்தான் தீர்வு சொல்வது என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டுச்சு. நேரா வந்தாங்க, வந்து பார்க்குறாங்க, சஹாபாக்கள் 1.25 லட்சம் சஹாபாக்கள் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்து போய் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உருவிய வாளை கையில வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. ரசூலுல்லாஹ் நேரா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேரா வந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில முத்தம் விட்டாங்க. முத்தம் விட்டுட்டு சொன்னாங்க, எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபயின் மாத அவ் குதில கலபதும் அலா அகாபிக்கும் ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا. அறிந்து கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். قد خلت من قبله الرسل, இதற்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் வந்து சென்று இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அஃபயின் மாதா உத்திரன் கலபத்தும் அலா அகாபிக்கும், என்ன ரசூல் உங்களை விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் புறமுதுகு விட்டு ஓடி வருவீர்களா என்பதாக இந்த ஆயத்து தான் அந்த குழப்பத்திற்கு தீர்வை சொன்னது. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அதுவரைக்கும் என் சிந்தனையில் இந்த ஆயத்தை வரவில்லை, இப்பொழுதுதான் ஏதோ புதியதாக இறங்கியதை போன்று தெரிகின்றது, அப்படி இந்த ஆயத்து இருந்ததை நான் மறந்துவிட்டேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். எனவேதான் ரசூல் சொன்னார்கள், நீங்கள் சதகூனு ஃபித்னத்துன், எப்படிப்பட்ட குழப்பத்தில் இருந்தாலும் சரி அந்த குழப்பத்தில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குர்ஆன் மட்டுமே தீர்வு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் குர்ஆனை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான்
குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், குர்ஆனின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஆங்காங்கே இது போன்ற குர்ஆனுடைய மாநாடுகள் நடத்தப்படுகின்றன. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா குர்ஆனுடைய முழு குர்ஆனையும் மனனம் செய்து நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பொருத்தத்தை பெற்று உயர்ந்த பதவியை பெறுகின்ற மேன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. டீ லாத்த கொடுத்துருங்க ஜி. இன்ஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான முறையில் சுலைமான் காஷிகி ஹஸ்ரத் அவர்கள் குர்ஆன் மரணம் செய்வது குறித்து பேசினார்கள். எகிப்தில் 5-6 வயது குழந்தை முழு குர்ஆனை மரணம் செய்திருக்கிறது. அதே மாதிரி இந்தியாவில் ரயில்வே ஊழியர் ஒருவர் ரிட்டையர்ட் ஆனவர், 90 வயது அவருக்கு, அவர் குர்ஆன் முழுவதும் மரணம் செய்திருக்கிறார். அப்படியானால் குர்ஆன் மரணம் செய்வதற்கு கஷ்டமா இலகுவான்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி, குர்ஆனை மரணம் செய்வதை நாம் சோ ஈஸியாக ஆக்கி வைத்திருக்கிறோம். வலகத் கண்டிப்பாக யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், மரணம் செய்வதற்கு நாம் இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் நாடுனவங்க தான் மரணம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு. தேவபந்தினுடைய அன்வர் ஷா காஷ்மீரி, அவங்களுக்கு பெயரே நடமாடும் குர்ஆன், நடமாடும் லைப்ரரி. ஒரு புத்தகத்தை அட்டை டு அட்டை ஒரு முறை வாசிக்கிறாங்கன்னா ஃபுல்லாக மனப்படமாக இருக்கும், ஒரு எழுத்து கூட மாறாது. அப்படி எத்தனையோ புத்தகங்களை படித்து மரணம் செய்தவங்க கடைசியாக மூத்தாகக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் இவ்வளோ அபரிமிதமான ஆற்றலை கொடுத்த ரப்பு, நான் எத்தனையோ புத்தகங்களை படித்த மரணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நாள் கூட இந்த சிந்தனை வரலை, குர்ஆனை மரணம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லை. ஒரு முறை அந்த சிந்தனையோடு ஓதி இருந்தால் நான் ஹாஃபிதாக ஆகியிருப்பேனே என்று வருத்தப்பட்டார்கள். எனவே அருமையானவர்களே, நாம் முயற்சிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக மரணம் செய்வது இலகுவாக அமையும். குர்ஆன் மரணம் செய்வதற்கு ஹதரத் அவர்கள் பயான் செய்ததைப் போல ஆர்வம் இருந்தால் போதுமானது. எந்த அளவிற்கு ஆர்வம் இருக்குமோ அந்த அளவிற்கு மெமரி பவர் அதிகமாகும். மரண சக்தி, ஞாபக சக்தி உங்களுக்கு வரணும்னா முதல்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் உங்களுக்கு மெமரி பவரை அதிகமாக்கும். அதன் மூலமாக இலகுவாக மனப்படமாக்கி விடுவீர்கள். அது குர்ஆன் மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், எதுவாக இருந்தாலும் ஆர்வம் ஒன்று இருந்தால் போதுமானது, ஈஸியாக நீ மனப்படமாக்கிடலாம். அல்லாஹ் இப்ராஹிம் கூட சொன்னார், அதில் நான் சின்ன வயசுல ஒரு 5-6 சூறா மனப்பாடம் பார்க்கிருப்பேன், இன்னைக்கு வரைக்கும் அதுதான் மனப்பாடமா இருக்கு. உங்களுக்கு பின்னாடி நின்று சில சூறாக்களை மனப்பாடம் ஆக்கிட்டேன் கேட்டு கேட்டு. அப்ப செவி வழியாக கேட்பதன் மூலமாகவும் இலகுவாக சில பேருக்கு மனப்பாடம் ஆகும், சில பேருக்கு விசுவலேஷன் பார்ப்பதன் மூலமாக மனப்பாடம் ஆகும், ஆடிட்டோரி செவி வழியாக மனப்பாடம் ஆகும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு திறமையை கொடுத்திருக்கிறான், அதை நீங்க வெளிப்படுத்துங்க. அப்படியே அமைக்கி வச்சுட்டு இருக்க வேண்டாம். நீங்க இன்ஷா அல்லாஹ் முன் வந்தீங்கன்னா நீங்க ஒரு 8 எடுத்து வச்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா 2 8 எடுத்து வைக்கிறான். ஒரு முழம் நீங்க அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினீங்கன்னா ஒரு கஜம் அல்லாஹ் தஆலா நெருங்கி வர்றான். நீங்க நடந்தீங்கன்னா அல்லாஹ் ஓடி வர்றான் உங்களுக்கு. இப்ப நம்ம முயற்சி பண்ணல, இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணணும்டா எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சாதகமாக ஆக்கி வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி நாம் குர்ஆனை ஓத வேண்டுமோ, அதை மரணம் செய்வது ஒரு சிறந்த ஒரு அமலோ, அதே போன்று அதன்படி அமல் செய்ய வேண்டும். மிக முக்கியமானது, குர்ஆன் இறக்கப்பட்டதே இந்த சமூகம் அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக் ஃபத்தபிஊஹு, பரக்கத் பொருந்திய இந்த வேதம், அதை நீங்கள் பின்பற்றுங்கள், வாழ்க்கையில் செயலாக்கத்தில் கொண்டு வாருங்கள். ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, இன்னைக்கு முஸ்லிம்கள் வெறும் பேரளவுல தான் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில செயல்படுத்திட்டாங்கன்னு சொன்னா அதை பார்த்து மற்றவங்களுக்கு ஹிதாயத் அல்லாஹ் தஆலா கொடுப்பார் என்பதாக சொல்வாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆன் அமல் செய்வதற்கு என்ற தலைப்பின் கீழ் துணைத் தலைவர் திருவல்லிக்கேணி வட்டார ஜமாஅத் உலமாவுடைய துணைத் தலைவர் கிண்டி முபாரக் பள்ளியினுடைய தலைமை இமாம், தபாரக் பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் மௌலவி எஸ் முஹம்மது ஃபாரூக் உலூமி ஹதரத் அவர்கள் பேசுவார்கள். இந்த கருத்தரங்கத்திற்கு பேச வரக்கூடியவர்களுக்கு 1/4 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் அதற்குள்ளாக முடித்துக் கொள்ளுங்கள். லேனா தமிழ்வாணன் கேள்விப்பட்டிருப்பீங்க,
டயத்தில் அப்படி பஞ்சுவாலிட்டியா இருப்பார். 5 மணிக்கு அவருக்கு உரைன்னு சொன்னா 4:45 வந்து ஒரு இடத்துல நிற்பார். அந்த மஹாலுக்கு கொஞ்சம் தூரமா வந்து நின்றுவார். கரெக்டா 4:59க்கு மேல வந்து நிற்பார். டயத்துல பஞ்சுவாலிட்டிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய ஒரு பரக்கத்தானது. எனவே நீங்க எல்லாருமே உங்களுக்கு கடை, நீங்க ஒரு 9 மணிக்கு கடையில் இருக்கணுமா, 8:55க்கு போயிருங்க, 8:55ல போய் நிக்கணும். நீங்க உங்களுக்கு டைம் 10 மணி வரைக்கும் கடையலா, 10:05க்கு வெளியே போங்க. உங்களுடைய வருமானம் குறைவாக இருந்தால் எவ்வளவு பெரிய பரக்கத் வருகிறத பாருங்க. மர்ஹூம் என்னுடைய உஸ்தாத் மௌலானா யாக்கூப் சாஹிப் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவங்க புகாரி ஷரீஃப் நடத்தப்பட என்கிட்ட சொன்னாங்க, மோல்ஷா நான் பாக்கியாத்தில் இருக்கும்போது வெறும் 3000 சம்பளம் வாங்கினேன், வெறும் 3000 தான். அந்த சம்பளத்தில் நான் வீடு கட்டிட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டேன். என்ன காரணம் தெரியுமா? 2 காரணம் சொன்னாங்க. ஒன்றாவது, எனக்கு கதிர் சபா கொடுக்கப்பட்ட அந்த சரியான அளவை நான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி முடித்து விட்டேன். 2வது, 8 மணிக்கு கிளாஸ் இருந்தால் 7:55க்கு இருப்பேன். 9 மணிக்கு கிளாஸ் முடிக்கணுமா, 9:05க்கு முடிப்பேன். சுப்ஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம நேரத்தில் எந்த அளவிற்கு அதை சரியான முறையில் நம்ம அமைத்துக் கொள்றோமோ அதில் பெரிய பரக்கத் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் 1/4 மணி நேரத்தில் முடிப்பார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு தைரியத்தோடு அழைக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எஸ் முஹம்மது ஃபாரூக் உலூமி ஹஜ்ரத் அவர்கள் குர்ஆன் அமல் செய்வதற்கு என்ற தலைப்பின் கீழ் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. வீழுகின்ற பொழுதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உலகத்தில் மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை மக்களாக திருத்த வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், இமாம்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய விழாவின் தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அருமை சகோதரர் முகமது இத்ரீஸ் காஷிஃபி ஹசரத் அவர்களே, பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களே மற்றும் பொதுமக்களே, உலமா பெருமக்களே, ஹசரத் அவர்கள் எனக்கு 1/4 மணி நேரம் டைம் தந்திருக்கிறார்கள். என் பேரை சொல்லிவிட்டு 5 நிமிஷம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதாவது சிறப்பு பேச்சாளர்கள் அவர்களுடைய வருகையை அனுசரித்து கருத்தரங்க பேச்சாளர்களை முன்னால் போட்டது வழக்கம் இல்லையா? ஆனால் சிறப்பு பேச்சாளர்கள் வேற எங்கேயோ சிறப்பு செய்வதற்கு போய்விட்டார்கள். அதனால் எங்கள் 4 பேர் 5 பேரையும் பகடக்காய ஆக்கிக்கிட்டாங்க. அதுதான் நடைமுறை இல்லையா? இன்னும் அடுத்த யாராவது சிறப்பு பேச்சாளர் வந்துட்டா அதை அனுசரித்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே என் பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலக மக்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி குர்ஆன் ஷரீஃபை நமக்கு இறக்கி தந்திருக்கிறான். ஹுதல் நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி. இப்படி குர்ஆனுடைய கருத்தரங்கம் என்ற பெயரில் என்னென்ன கருத்துக்கு தேவைப்படுகின்றதோ அத்தனை கருத்துகளையும் குர்ஆனுடைய அடிப்படையில் கொண்டு வரலாம். அந்த அடிப்படையில் சில குறிப்பிட்ட கருத்துக்களை முன்வைத்து இங்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குர்ஆனை அமல் செய்வது. குர்ஆன் நம்மளுடைய கரங்களில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அமல் செய்ய வேண்டும். உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள், அந்த நபிமார்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா வேதங்களை கொடுத்திருந்தான். சில நபிமார்களுக்கு வேதங்கள், சில நபிமார்களுக்கு சுஹஃபுகள், இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்து அந்த உம்மத்துமார்களை திருத்துவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா வேதங்களை கொடுத்தான். ஆனால்
குர்ஆன் ஷரீஃபை தவிர மற்ற வேதங்களை அந்த சமுதாய மக்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த வேதங்களை எந்த விதத்தில் அணுக வேண்டுமோ அந்த விதத்தில் அணுகவில்லை. எந்த விதத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தானோ அந்த முறையை அவர் கையாளாதன் காரணத்தினால் அந்த வேதம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. காரணம், குர்ஆன் ஷரீஃபை தவிர மற்ற வேதங்களை பெற்ற அந்த சமுதாய மக்கள் இருக்கின்றார்களே, அந்த மக்கள் அந்த வேதத்தை பயன்படுத்தினது எதற்காக வேண்டி என்று சொன்னால் தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி. எங்களுடைய தேவைகள் என்ன, எங்களுடைய அவசியங்கள் என்ன, அந்த அவசியங்கள் எங்களுக்கு வேணும், நபியே நீங்கள் பெற்றுத்தாருங்கள். இப்படி சுயநலத்திற்காக வேண்டித்தான் அவர்களுடைய வேதங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து இந்த சமுதாய மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி இந்த குர்ஆன் ஷரீஃபில் உலகத்திற்கு மாத்திரமே உலகத்தினுடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்கும் என்னென்ன அவசியம் இருக்கின்றதோ அனைத்து விஷயங்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டு இறுதி நபி வரையிலையும் கியாமத்து நாள் வரையிலையும் அந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து அந்த குர்ஆனின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த குர்ஆனை நீங்கள் எப்படி கையாள வேண்டுமோ, எப்படி அணுக வேண்டுமோ அந்த முறையில் அணுகினால் உங்களுக்கு வெற்றி என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்தான். இந்த உம்மத்துமார்கள் அந்த குர்ஆனை அந்த விதத்தில் கையாண்டார்கள், கையாண்டோம், அதை வெற்றி பெற்றோம். அதனால் முன் சென்ற நபிமார்களுடைய உம்மத்துமார்களுக்கு அவர்களுடைய வேதம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது, காலாவதியாக ஆகிவிட்டது. ஆனால் குர்ஆன் ஷரீஃப் அப்படி அல்ல. கியாமத்து நாள் வரையிலையும் இந்த உலக மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்து விஷயங்களும் தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஒரு கபீலாவாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் என்னென்ன தேவைகள், என்னென்ன சட்டதிட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குர்ஆன் ஷரீஃபில் வைத்திருக்கிறான். அந்த குர்ஆன் ஷரீஃபை பாதுகாத்திருக்கிறான். ஹஸரத் சொன்னது போல மற்ற வேதங்களை மனனம் செய்தவர்கள், கொடுக்கப்பட்ட நபிமார்கள், அவர்களுடைய சீடர்கள், அவர்களுடைய அடிமையாக இருந்தவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் மனனம் செய்திருந்தார்கள். ஆனால் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹனு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். அதை நாமே இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம். எப்படி பாதுகாப்பான்? அவனுடைய அடியானுடைய உள்ளத்தில் அதை வைத்து, அந்த அடியானை அமல் செய்ய வைத்து, அந்த அடியான் அதற்கு உயிரோட்டம் கொடுத்து, அதன் மூலமாக அல்லாஹ் அந்த குர்ஆன் ஷரீஃபை பாதுகாத்து இருக்கின்றான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் என்பது வெறும் ஓதுவதற்கு மாத்திரமல்ல, படிப்பதற்கு மாத்திரமல்ல, எழுத்து வடிவமாக எழுதுவதற்கு மாத்திரமல்ல, அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், அமல் செய்ய வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்வான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்கள், வஅகாமுஸ் ஸலாத்த, அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? தொழுகையை கடமையாக ஆக்கி இருக்கின்றான். அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், அவன் கொடுத்த ரிஸ்கில் நாம் என்ன செய்ய வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். அப்ப வெறுமனே ஓதிவிட்டு செல்வது மாத்திரமல்ல, அதில் என்னென்ன சட்டதிட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றதோ குர்ஆனை நீ படி, மனனம் செய்யி, அதனுடைய விஷயம் என்ன, அந்த விஷயம், அந்த ஆயத்தில் என்ன விஷயத்தை சொல்லி இருக்கின்றான், தொழுகையை நிலைநாட்ட சொல்லி இருக்கின்றான், தொழு, ஜக்காத்து கொடுக்க சொல்லி இருக்கின்றான், ஜக்காத்து கொடு, தான தர்மம் செய்ய சொல்லி இருக்கின்றான், தான தர்மம் செய்யி என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னென்ன கட்டளை இட்டு இருக்கின்றானோ அந்த கட்டளை நாம் செயல்படுத்தினால்தான் அது உயிரோட்டம் உள்ளதாக ஆகுமே தவிர வெறுமையை ஏட்டு சுரைக்கா கரிக்க ஆகாது. கண்ணியத்திற்குரியவனை சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுறான். குர்ஆனை ஓதினால் மட்டும் போதாது, அதனுடைய அர்த்தம் விளங்க வேண்டும், அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் அது உயிரோட்டம் உள்ளதாக ஆகும். இன்னைக்கு குர்ஆனை எந்த முறையில் அணுக வேண்டுமோ அதை முறை தவறி அணுகுவதினால் வந்த விளைவு, அந்த குர்ஆனுக்கு என்ன கண்ணியம் கொடுக்க வேண்டும் அது கண்ணியம் கொடுப்பது கிடையாது. அவனுடைய கொள்கைக்காக வேண்டிய இந்த ஆயத்தை எடுத்துக்கிறான். நான் என்னுடைய கொள்கை இது, அதற்காக வேண்டிய இந்த ஆயத்து, அதன் பிறகு அமல் செய்வானா? அமல் செய்ய மாட்டான். அப்படி குர்ஆனை கற்றவன் பூரா அவன் பெரிய ஆலிம்னு சொல்ல முடியாது. அடுத்தவனுக்கு கற்றுக் கொடுப்பான், அமல் செய்ய மாட்டான்.
இன்னைக்கு அப்படித்தான் அதிக பேர் கெட்டு போயிடுறான். வாலிபர்கள் கெடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆயத்தை சொல்றான், அதுக்கு விளக்கம் சொல்றான், ஆனா அதன் பிறகு அமல் செய்வது கிடையாது. இவனுக்கு என்னென்ன விஷயத்தை சொல்லி உசுப்பேற்ற வேண்டும் எல்லாம் உசுப்பேற்றி விடுவான், ஆனா என்ன செய்ய மாட்டான், அவன் நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டான். இப்படி அடுத்தவருடைய உசுப்பேத்தலுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் தான் இளைஞர்கள் சமுதாயத்தில் கெட்டு குட்டிச்சவராக போய்விட்டார்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம் சிறைவாசிகளை மீட்பதற்கு ஆள் இல்லை, அந்த சிறைவாசிகளை ஆகுவதற்கு யார் காரணம்? சிறைவாசிகளை ஆகுவதற்கு யார் காரணம்? இவன் குர்ஆனை படித்து இந்த குர்ஆனில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதன் பிறகு அமல் செய்திருந்தால், நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தால் வழிதவறி சென்றிருக்க மாட்டான். அவன் இந்த குர்ஆனை அமல் செய்யாமல் அடுத்தவன் சொன்னதை கேட்டு அப்படியே நடந்தான், அவன் அப்படியே தூக்கிட்டு போய் உள்ள போட்டான். இதுதான் உலக நடைமுறை. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் என்பது எழுதுவதற்கும் வெறும் படிப்பதற்கும் மாத்திரமல்ல, அதை அமல் செய்து நம்முடைய வாழ்நாளின் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தால் ஒரு ஆயத்தை எங்களுக்கு சொன்னால் அந்த ஆயத்தை நாங்கள் உள்வாங்கி அதை எழுதின பிறகு அந்த ஆயத்தினுடைய முழு விஷயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் நடைமுறைக்கு கொண்டு வந்து அமல் செய்த பிறகுதான் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் என்ன சொல்வோம். இன்னைக்கு நமக்கிட்ட அது இருக்குதா? குர்ஆனை எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டுமோ அந்த விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டும். வெறுமனே என்ன படித்தால் மாத்திரம் போதாது. இன்னைக்கு எல்லாம் குர்ஆனை கையில் தூக்கி வைக்கிறான், எல்லாம் குர்ஆனை கையில் வச்சிருக்கிறான், எந்த உயிரோட்டம் கிடையாது. ஓதுறான், ஒதுவில்லாமல் ஓதலாம், ஹைலுக்காரி ஓதலாம், நிஃபாஸுக்காரி ஓதலாம், சுத்தமில்லாதவா ஓதலாம், காலை நீட்டிக்கிட்டு ஓதலாம், படுத்துக்கிட்டு ஓதலாம், கக்கூசு செவரில் எழுதலாம், டிஜி செவரில் எழுதலாம், அப்படித்தானே கொண்டு வந்துட்டோம். அப்ப இந்த குர்ஆனுக்கு என்ன மரியாதை இருக்குது? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். அந்த அமலை கொண்டு வர வேண்டும், சுத்தமானவர்கள் தொட வேண்டும், சுத்தம் அல்லாதவர்கள் தொடக்கூடாது. அந்த அமல நம்ம கிட்ட கிடையாது. என்ன அது லஹுல் மஹ்ஃபூதுல உள்ளதுதான் ஒரிஜினல் குர்ஆன். நீ என்னைக்கு லஹுல் மஹ்ஃபூதுல பார்க்க போற? கரும்பலகையை கூட பார்க்க மாட்டேன், அந்த பலகை எங்கடா போய் பார்க்க போற? லஹுல் மஹ்ஃபூதுல தான் உண்மையான குர்ஆனா, அதைத்தான் சுத்தம் இல்லாத போய் தொடருமா? நீ அங்க போகவே போக மாட்டேன்னு தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முஅத்தஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இல்முன் பிலா அமலின் கஷஜரத்தின் பிலா தமரத்தின். அமல் இல்லாத கல்வி பிரயோஜனமில்லாத மரத்தில் காய்க்கின்ற பழங்களைப் போல. சாப்பிட முடியாது, அந்த பழத்தை எந்த விஷயத்துக்கும் உபயோகப்படுத்த முடியாது. அப்படி அந்த பழம் கொத்து கொத்தாக காய்ச்சி என்ன பிரயோஜனம்? அதே போலதான் அமல் இல்லாத கல்வி எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு அமல் இல்லாமல் அதிகம் பேர் கல்விமானா இருக்க போய் தான் அத்தனை பேரையும் முட்டா போய் ஆக்கிட்டு இருக்கிறான். கேரளாவில் ஒருத்தர் தான், ஒரு முஸ்லியார் ஒருத்தர் 3 வக்து தொழுகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஷேகன்னூர் மௌலவின்னு சொல்லி 3 வக்து தொழுகன்னு சொல்லி போட்டு அதற்கு ஆதாரம் சொன்னான். அந்த அளவுக்கு பெரிய மகாரத்து உள்ளவன், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மாதிரி 3 வக்து தொழுகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா என்ன செய்யறது இல்லை, அவன் தொழுகிறது கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இவ்வளவு பெரிய கல்விமானாயிருந்தும் அமல் இல்லாததினால் அவன் வழிகெடுத்து விட்டது, அவன் அடுத்த முறை வழிகெடுத்து விட்டான். இதுதான் உலகத்தில் அமல் இல்லாத கல்வி ஒரு மனிதனை திசை திருப்பக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அடுத்து சொல்வார்கள், இல்முல் முனாஃபிகி ஃபீ கௌலிஹி. முனாஃபிக்குடைய கல்வி படுத்தினா அவன் சொல்லில மாத்திரம் தான் இருக்கும், செயல் வடிவத்தில் கொண்டு வர மாட்டான், பழக்கத்துக்கு கொண்டு வர மாட்டான். அவன் முனாஃபிக்கு. வ இல்முல் முஃமினி ஃபீ அமலிஹி. முஃமினானவன் தான் அமல் செய்வதற்கு கொண்டு வருமா. நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வெறுமனே குர்ஆனை தரல, உலகத்தில் கொடுக்கப்பட்ட அற்புதங்களில் மிக உயர்ந்த அற்புதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள்ல மிக உயர்ந்த அற்புதம் குர்ஆன் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும்,
குர்ஆனுடைய அந்த ஆயத்தினுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, சொல்லப்பட்ட காரணம் என்ன, சொல்லப்பட்ட இடம் எந்த இடம் என்பது எல்லாம் விளங்கி அது தன்னுடைய வாழ்நாளில் கொண்டு வந்ததன் காரணத்தினால் சமுதாயத்திற்கு கலீஃபாவாக அவர்கள் உயர்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, ஆமன்னா சல்லம்னா, மறுபேச்சு கிடையாது. நபி சொன்னார்கள் என்று யாராவது சொன்னாலும் சரி, நபி சொன்னா சரிதான், அப்படி அமல் செய்வார்கள், அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்து சொல்றாங்க, நான் மேராஜுக்கு சென்றிருந்தேன், இன்னென்ன விஷயங்களை பார்த்தேன், பைத்துல் முக்கத்தஸுக்கு போனேன், அங்கேருந்து என்ன செஞ்ச மேராஜுக்கு போனேன், முதல் வானத்துக்கு போனேன், அந்த நபியை பார்த்தேன், அதுக்கடுத்து இப்படி எல்லா விஷயங்களும் வந்து மக்கத்து குறைச்சிக்கிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு அப்படியே என்ன செஞ்சிருச்சு, அல்வா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு பொய்யை சொல்லுவாரா, இவரை பொய்யாக்குறதுக்கு யாரை பயன்படுத்த வேண்டும், அபூபக்கரை பயன்படுத்த வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, வியாபாரம் முடித்து விட்டு வருகிறார்கள். அபூபக்கரை சொல்றாங்க, அபூபக்கரே இதுவரையிலே உங்களுடைய சகோதரர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீங்க, ஆனா இப்போ ஒரு பொய் சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் கூட தங்குதடை இல்லாமல் நபி சொன்னார்களா, அல்ஹம்துலில்லாஹ் அது நடந்திருக்கும், அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன, அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்கிட்டான், குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி இருக்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அவன் சொன்ன பிறகு அதில் என்ன இருக்குது, அப்ப இந்த ஆயத்துக்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள். இந்த ஆயத்துக்கு இதுதான் விளக்கம், இதுதான் உண்மை, அதன் பிரகாரம் அமல் செய்தார்கள், அவர்கள் உயர்ந்தார்கள். அதனால் அவர்கள் சித்தீக்காக ஆனார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவர் சிறந்தவர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான் இல்லவா, மிஸ்தாஹுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன். என்னுடைய மகளை இட்டு கட்டுறதுல அவர் என்ன செய்யறாரு, உடந்தையாக இருந்தாரு, அதனால் இனிமே அவருக்கு செலவினங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று மிஸ்தகருடைய விஷயத்தில் அவர்கள் உறுதிமொழி எடுத்த பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வலா யத்தலி உலில் ஃபத்லி மின்கும், உங்களில் சிறந்தவர்கள், விசாலமானவர்கள், பணம் படைத்தவர்கள், யாருக்கு நீங்கள் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தீர்களோ அதை நிப்பாட்டாதீர்கள், என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் தருவான் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கின பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, இந்த ஆயத்துக்கு நான் உயிரோட்டம் கொடுக்க வேண்டும், அல்லாஹ் என்ன செய்தார், என்னை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் சொல்லிவிட்டான் என்று அந்த ஆயத்தில் என்ன அமல் செய்ய சொல்லி இறக்கினானோ அதை செய்தார்கள். இதைவிட 2 மடங்காக நான் மிஸ்தகுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்கள். இதுதான் அமல் செய்வது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்வான், பஷீர் சுப செய்தி, நதீர் எச்சரிக்கை. அப்போ பஷீரையும் செய்யணும், நதீரையும் செய்யணும். நதீர்னா என்ன, எச்சரிக்கை செய்யப்பட்டு இருக்கிறது, அதிலிருந்து விலகிக் கொள்ளு. பஷீர் சுப செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த செய்தியை ஏற்று நட. இன்னைக்கு அப்படி இல்லையே, அப்படி நடக்கிறோமா, கிடையாது. ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டோம், ஒரு விஷயத்தை என்ன செய்கிறோம், விட்டு விடுகிறோம். சுப செய்தியை எடுத்துக்கொள்கிறோம், எச்சரிக்கை செய்யறது என்ன செய்கிறோம், விட்டு விடுகிறோம். அல்லாஹ் அதிகமான இடத்துல எச்சரிக்கை செய்வான், அவனுடைய அற்புதங்களை காட்டிட்டு சொல்லுவான், அவனுடைய அற்புதங்களை உலகத்திற்கு காட்டிவிட்டு இது என்னுடைய அற்புதம் அத்தாட்சியாக இருக்கின்றது, ஆகவே இந்த விஷயத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆது சமூக கூட்டத்தாருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்கள் மூலமாக ஒட்டகத்தை கொடுத்தான். இந்த ஒட்டகம் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு பாறாங்கல்லில் உள்ளிலிருந்து அது நிறைமாத கர்ப்பமான ஒரு ஒட்டகம் வெளியே வந்திருக்கிறது. இது இறைவன் இருக்குகின்றான் என்ற அத்தாட்சி. ஆகவே அந்த ஒட்டகத்திற்கு நீங்கள் தீங்கு விளைவிக்க வேண்டாம், அது பூமியில் எங்க நாள் சுற்றி திரியட்டும், அதற்கு ஒரு நாள் தண்ணி, உங்களுக்கு ஒரு நாள் தண்ணி என்று பாகப்பிரிவினை வைத்து அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அந்த ஒட்டகத்தை வெளியில கொண்டு வந்தான், இவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக வேண்டி. அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த ஆயத்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, அதை நீங்க தீய எண்ணம் கொண்டு அணுகிவிடக்கூடாது. எதை, ஒட்டகத்தை தீய எண்ணம் கொண்டு அணுகிவிடக்கூடாது. அதை அல்லாஹ் அத்தாட்சியா தந்திருக்கிறானா, அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், அது விஷயத்தில் விட்டுவிட வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், இவர் திரும்ப திரும்ப நம்மளை ஈமான் கொள்ள சொல்றார் அப்படின்னு சொல்லி போட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது உள்ள கோபத்தில் ஒட்டகத்தை அறுத்துட்டான். தீ அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டானா, அதனால விளைவு என்ன, அல்லாஹ் வானத்திலிருந்து என்ன செஞ்சா, இடி மின்னலை விட்டு பயங்கரமான சேதத்தை உண்டு பண்ணி அழித்தான்.
இது நதீருக்கு மாற்றமான அமல் செய்கிறது. எச்சரிக்கை செய்கிறான். அந்த எச்சரிக்கை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்நாளில் அதன் பக்கம் நெருங்கக்கூடாது என்று சொன்னால் நெருங்காமல் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் அணுகினால் அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும். அதே மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பஷீரை சொல்லி காட்டுறான். எப்படி? அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? தொழுகை மட்டும் கரெக்டாக வந்துடுவோம். ஜக்காத்துன்னு வரும்போது கொஞ்சம் யோசிப்போம். அன்றைக்கி ஒருத்தன் வந்து கேட்டான், என்கிட்ட இத்தனை பவுன் இருக்குது, இன்றைக்கி விலைவாசி வந்து 15,900 ரூபா, எந்த ரேட்டில் ஜக்காத்து கொடுக்கறது? நான் 10,400 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ 15,920 ரூபா வந்திருக்குது, எந்த காசில் ஜக்காத்து கொடுக்கறது? அப்போ நீ இந்த காயின்ஸ் இன்றைக்கி விற்றா எத்தனை ரூபாய்க்கு விற்ப? அது 15,000 இருக்கும். அப்போ அது கொடுத்துட்டு போ. உனக்கு வரும்போது மட்டும் 16,000 ரூபா வரணும், நீ கொடுக்கறது மட்டும் யோசிக்கணும். எப்படி பண்ணுறான்? அப்போ நல்ல விஷயங்கள் அமல் செய்கிற போது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றான், ஒரு விஷயத்தை என்ன செய்யறான்? புறந்தள்ளுறான். ஜக்காத்து கொடுக்கிற விஷயத்தில் எவன் இவனுக்கு சாதமாக பேசுவானோ அவன் பக்கம் சாஞ்சிருவான். உடனே வாழ்நாள் ஒரு நாள் கொடுத்தா போதும், நான் நாளை இருந்து இதுதான்வான், குதவளை கட்டிக்கிறோம்ட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு சாதகமாக இருக்குல்லவா? இது இப்படி இல்லாமல் அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அந்த அமலை சரியாக செய்ய வேண்டும். இப்படி ஒரு விஷயத்தில் அமல் செய்வது, ஒரு விஷயத்தை விட்டு விடுவது. இன்னொரு விஷயம், ஃபமன் ஸல்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ஸல்லா ஸலாத்த வலம் யுஅத்த ஸகாத்த லா துக்பல் ஸலாத்து மின்ஹு. அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்னு அல்லாஹ் சொல்றான், தொழுகை நிலைநாட்டு, ஜக்காத்தை கொடுன்னு சொல்றான். ஆனா நான் என்ன செய்யறேன்? தொழுகை மட்டும் செய்யறேன், ஜக்காத்தை நிறைவேற்றுறேன், லா துக்பல் மின்ஹு, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னைக்கு ஜக்காத்துடைய விஷயத்தை பார்த்தா பலதரப்பட்ட விஷயங்கள். ரமல்லானில் மாத்திரம் ஜக்காத்து கொடுக்கணும் சில பேர் அப்படி எது செஞ்சுருக்கிறாங்க. அஜத்து 1/4 மணி நேரம் 3 1/4 மணி நேரம் ஆச்சோ, அடுத்த ஆள் வரும் வரைக்கும் பேசணுமா? அதனால ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு விஷயத்தை என்ன செய்யறோம்? அமல் செய்யாமல் விட்டு விடுகிறோம். இரண்டாவது விஷயம், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடு. ஆனால் இன்னைக்கு ரசூலுக்கு கட்டுப்படுறது, ரசூலுக்கு வழிபடுறது, ரசூலை ஏற்றுக்கொள்வது ரொம்ப குதிரை கொம்பாகி போச்சு. செலவாத்து சொல்கிறதுனால வேப்பங்காயாக தெரியும் சில பேருக்கு. செலவாத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எதிர்த்து போவான். எதுக்கு தெரியுமா? செலவாத்து சொல்கிறவங்களை அவமதிக்கிறதுக்காக வேண்டி. செலவாத்து சொல்கிறோம்ல, நம்மளை அவமதிப்பதுக்காக வேண்டியே அந்த சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதிர்த்து போவான். யார்கிட்ட கோச்சிட்டு எங்கே போகிற? எனக்கு வழி, எனக்கு அத்தியுல்லா, எனக்கு என்னுடைய ரசூலுக்கு வழிபடுன்னு சொல்லி காட்டுறான். அதில் என்ன செய்யறான்? ஒன்றை எடுத்துக்கிறோம், ஒன்றை விட்டு விடுக்கிறோம். மூன்றாவது, உஷ்குருலி வாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்து நல்லா சொல்கிறான். நல்லா தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் 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 திக்ர் செய்கிறோம். பெற்றோர்களுக்கு கொண்டு என்ன செய்கிறோம்? முதியோர் இல்லத்தை விடுறோம். பெற்றோர்களை கவனிப்பது கிடையாது. பெற்றோர்களுடைய விஷயத்தில் அசட்டை ஓவரு. பெற்றோர்களை என்ன செய்யறோம்? இன்னைக்கு பங்கு வைக்கிறோம். நீ ஒரு மாதம் பாரு, நான் ஒரு மாதம் பாரு, நீ ஏப்ரலில் பாரு, நான் மேயில் பார்க்குறேன். ஒன்னே அப்படி பங்கு வச்சிருந்தா வளர்த்துருக்க முடியுமா? அப்போ என்ன செய்கிறோம்? ஒரு விஷயத்தை அமல் செய்கிறோம், இன்னொரு விஷயத்தை என்ன செஞ்சிடறோம்? விட்டு விடுகிறோம். ஆக குர்ஆன் ஷரீஃப் என்பது நம்முடைய வாழ்வு சீராகுவதற்காக வேண்டியும், நம்முடைய நடைமுறை சீராகுவதற்காக வேண்டியும் அவன் என்னென்ன சட்டத்திட்டங்கள் நமக்கு தந்திருக்கின்றானோ அந்த சட்டத்திட்டங்களை முழுமையாக நம்முடைய வாழ்நாளில் அமல் செய்து அதை உயிரோட்டம் கொடுக்க வேண்டுமே தவிர வெறுமனே குர்ஆனை மட்டும் ஓதினால் மட்டும் போதாது. அது பிரயோஜனம் கொடுக்காது. அது எந்த ஃபாயிதாவும் கிடையாது. எப்படி பலனில்லாத மரத்தில் பழங்கள் காய்ப்பது போல அமல் இல்லாத விஷயமாக குர்ஆனை பயன்படுத்தினால் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல வபரகாத்து. அமல் செய்வதற்கு என்ற தலைப்பின் கீழ் அற்புதமான முறையிலே நமக்கு முன்னால் ஹசரத் அவர்கள் உரையாற்றினார்கள். ஃபாரூக் உலூமி ஹசரத் அவர்கள். நமக்கு டைம் பாஸ் ஆகணும்டா ஹசரத் கூட இருந்தால் போதும், நேரம் போகிறதே தெரியாது. அவ்வளோ ஸ்வீட்டானவங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஹசரத் அவர்களை நாவன்மையை அல்லாஹ் பரக்கச் செய்வானாக. நீண்ட ஆயுளை கொடுத்து
உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. நல்ல அமல்கள் செய்வதற்கெல்லாம் பாக்கியம் வழங்குவானாக. பொதுவாகவே ஒரு நபருக்கு நீங்கள் அவங்கள பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவானாக அப்படின்ட்டு துவா செஞ்சீங்கன்னா அதோடு சேர்ந்து நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்பதை சேர்த்து நம்ம துவா கேட்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஹதீஸ்ல வருது, "கைருக்கும் மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு." உங்களில் மிகச்சிறந்தவர் யாருக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டு அவருடைய அமலும் அழகாக ஆகிவிட்டதோ அவர்தான் என்பதாக வருது. இந்த ஹதீஸின் கீழே சாலிஹ் பின் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷர்ஹ் ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிதாபில் பதிவு செய்வாங்க, நீங்க ஒரு நபருக்கு ஆயுள் குறித்து துஆ செய்தால் அதோடு சேர்த்து நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக என்று நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை ஓதினால் மட்டும் பத்தாது, மரணம் செய்தால் மட்டும் பத்தாது, அமல் செய்தால் மட்டும் பத்தாது. மாறாக குர்ஆனை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும். அஃபலா யததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. என்ன அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா அல்லது அவருடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இன்னைக்கு குர்ஆனை சிந்தனை செய்து எத்தனையோ சயின்டிஸ்ட் முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஒரு லைப்ரரியில அந்த லைப்ரரியுடைய ஓனர் சொல்றார், அந்த குர்ஆன் செக்ஷன்ல மட்டும் யாரையும் அனுமதிக்காத, குர்ஆனை படிக்க யாரும் அனுமதிச்சிடாத. இவர் பார்க்கிறார், ஏன் அப்படி சொல்றாங்க, எடுத்து தான் படிப்போமே. அவர் குர்ஆனை எடுத்தார், ஆய்வு செய்தார், முஸ்லீம் ஆயிட்டார். அவர் மிக அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் குர்ஆன் சிந்தனை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்ணியத்திற்குரிய திருவல்லிக்கேணி வட்டார ஜமாத் உலமா செயலாளர் மௌலவியன் சையத் அஹமது அலி பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள் பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இந்த தீநகர் உஸ்மான் ரோடு ஜாமியா பள்ளிவாசல் மற்றும் எங்கள் திருவல்லிக்கேணி வட்டார ஜமாத் உலமா சபை இணைந்து நடத்துகிற மாபெரும் திருக்குர்ஆன் மாநாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வட்டாரத்தின் தலைவர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர், வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள், குறிப்பாக இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வல்ல ரஹ்மான் இந்த இரவு நேரத்தில் கூட அமர்ந்து நல்ல விஷயங்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் அமர்ந்திருக்கிற இந்த அவையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எந்த ஒன்றை நாம் கேட்கிறோமோ அதை நம் மனதிலே ஆழமாக பதிய வைத்து நாளை மறுமைக்கான நல் அமல்களை செய்வதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் உங்களது கரங்களில் என்கிற பல்வேறு தலைப்புகளில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு குர்ஆனை ஆராய்ச்சி செய்யுங்கள். அதுவும் எந்த நேரத்தில் பேச சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஏறக்குறைய ஒரு மணிக்கு ஆராய்ச்சி செய்யுங்கன்னு பேச சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு காலேஜில் மத்தியான நேரம் பசங்க எல்லாம் மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்து முதல் பீரியடில் வந்து உட்கார்ந்தாங்க. சாப்பிட்டோன்னா அந்த மத்தியான நேரத்தில் உட்காந்துருக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த ப்ரொஃபஸர் பாடம் நடத்தினார். என்ன தெரியுமா? ஃப்யூச்சர் டைம், பாஸ்ட் டைம், நிகழ்காலம், எதிர்காலம், அப்புறம் கடந்த காலம் அப்படின்ட்டு அதை தியரியை வந்து ரொம்ப பயங்கரமாக அப்படி இப்படி சுற்றி எல்லாம் பேசினார். 1 மணி நேரம் பாடம் நடத்தினார். பாடம் நடத்தி பசங்க சொக்கி போய் உட்காந்துருந்தாங்க. கடைசியாக அவரே, இவ்வளோ நடத்தியிருக்கேன், கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் தற்போது உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன். இது எந்த காலம் சொல்லுங்க? நிகழ்காலம்னு சொல்லணுமா இல்லையா? நான் இப்போது உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன். எந்த காலம் சொல்லுங்க? அதில் ஒருத்தர் எந்திரிச்சிட்டோம்னா அது எங்கள் போதாத காலம் அப்படின்னா, அவன் சொன்னா இது எங்கள் போதாத காலம் அப்படின்னா. அந்த மாதிரி ஆராய்ச்சிக்கான தலைப்பு பேச வேண்டிய ஒரு நேரம் வந்து 1 மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இன்ஷா அல்லாஹ். ஆனால் நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதை செவி மடுப்பீர்கள், உள்வாங்குவீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு
அதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தில் ஒரு முஸ்லீம் சமூகத்தால் அல்லது படித்தவர்களால், வாலிபர்களால், அனைவர்களாலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு பயான் என்ன தெரியுமா? வார்த்தைகள் என்ன தெரியுமா? அப்படி காலரை தூக்கி விட்டு கொண்டு பாராட்டப்படுகிற ஒரு பயான் என்ன பயான் என்று தெரியுமா? யாராவது எங்காவது குர்ஆனை பற்றி அதனுடைய ஆயத்துக்களை எடுத்து வைத்து ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு அதை பற்றி பேசி, இதிலிருந்து இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி கண்டுபிடித்திருக்கிறார், லண்டனில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் கண்டுபிடித்திருக்கிறார், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய PhD அவர் கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொல்லி இறுதியாக இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் குர்ஆனுடைய ஆயத்துக்களாக இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற போது நம்ம காலத்தை தூக்கி விட்டு, இதுதான் எங்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்க சொல்லுவோமா இல்லையா? கேள்விப்படுமா இல்லையா? பெருமைப்படுகிறோமா இல்லையா? ஏதாவது ஆராய்ச்சி சொல்லப்பட்டால், ஏதாவது விஞ்ஞானம் சொல்லப்பட்டால், ஏதேனும் மருத்துவ கண்டுபிடிப்புகள் சொல்லப்பட்டால், அது குர்ஆனோடு அது ஒத்து போகிற போது நாம் சொல்லுவோம், இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதுதான் எங்கள் குர்ஆனில் இருக்கிற, இதை பற்றி தான் எங்கள் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது என்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் அல்லவா? பெருமையோடு நாம் சொல்லிக் கொள்கிற இந்த வார்த்தை முதலிலே தவறு. ஏன் தெரியுமா? அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்கு முழு தகுதியானவர்கள், முதல் தகுதியானவர்களே நாம தான் அடுத்த சமூகத்துக்கு சொல்லணும். எங்கள் குர்ஆனுடைய வார்த்தைகளை நாம் எடுத்து ஆராய்ச்சி செய்யணும். நாம் அந்த குர்ஆனை ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு அணுகணும். குர்ஆனை ஓதுவதற்கு மட்டுமல்ல, குர்ஆனை மௌத்தானவர்களுடைய வீட்டிலே வைத்து ஓதுவதற்கு மட்டுமல்ல, குர்ஆனை பரக்கத்துக்காக வேண்டி கடையில் வைத்துக் கொண்டு ஓதுவதற்காக வேண்டி மட்டுமல்ல, குர்ஆன் பரக்கத்தை தர வேண்டும் என்று கல்லாப்பட்டிகளை வைத்து வெறுமனை வைப்பதற்காக வேண்டி அல்ல, குர்ஆன் எதற்கெல்லாம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான தலைப்பு தான் இந்த திருக்குர்ஆன் உங்கள் கரங்களில் என்று 5 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு தலைப்பு, குர்ஆனை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே அஃபலா ததக்கரூன், இந்த குர்ஆனை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அஃபலா ததப்பரூன், கொஞ்சம் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டாமா? அஃபலா யன்துரூன், கொஞ்சமா இதை பற்றி யோசிச்சியா? பல இடங்களிலே குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சிந்தி, ஆராய்ச்சி பண்ணு, ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பாரு. நாம அடிக்கடி வெள்ளிக்கிழமையிலே ஓதப்படக்கூடிய சூரா அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிக, ஒட்டகத்தை நான் எப்படி படைத்திருக்கிறேன் என்று நீ சிந்தித்தாயா என்று அல்லாஹ் சிந்தித்தாயா என்று கேட்கிற போது, ஏன் அல்லாஹ் ஆட்ட சொல்லாம மாட்ட சொல்லாம ஒட்டகத்தை மட்டும் சிந்தின்னு சொல்றான்னு நாம சிந்திச்சிருக்க வேண்டாமா? ஆராய்ச்சி பண்ணியிருக்க வேண்டாமா? ஒட்டகத்திற்கும் மற்ற ஆடுகளுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் என்ன வேறுபாடு இன்னைக்கு ஆராய்ச்சியில் சொல்றாங்க. வேறுபாடு கண்டுபிடிக்கப்படுது, சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகள். வெளிப்படை தன்மையோடு மகஜல் பஹரேனி எழுத்தக்கையான பைனகுமா பர்ஸஹுன் லா யப்கியான், கடல்கள், 2 கடல்கள் ஒன்று எல்லாம் சேர்ந்த கடல்கள் தான். ஆனால் அது வேறு இது வேறு, அது இனிப்பாக இருக்கும், இது ஓர்ப்பாக இருக்கும். இதை நீ சிந்திச்சு பார்த்தையா? இதை பற்றிலாம் நம்ம வெளிப்படையாக கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு செய்தி தெரியுமா அன்பிற்குரியவர்களே? இதெல்லாம் கூட உலகத்தில் வெளியே தெரியக்கூடிய செய்திகள், வெளியில் இருக்கக்கூடிய செய்திகள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த குர்ஆன் வெளிப்படுத்திய ஆச்சரியகரமான உண்மைகள் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் விஞ்ஞானம் கிடையாது, அந்த நேரத்தில் மருத்துவம் இல்லை, மருத்துவத்தின் உபகரணங்கள் கிடையாது. அந்த நேரத்திலும் கூட குர்ஆன் அற்புதமான ஆச்சரியமான விஷயங்களை, பல விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இன்றைக்கு ஆச்சரியப்பட்டு இந்த இஸ்லாத்தை நோக்கி அறிவாளிகளும் டாக்டர்ஸ்களும் PhDகளும் ப்ரொஃபஸர்களும் உள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன தெரியுமா? விஞ்ஞானம் இல்லாத ஒரு காலத்தில், மருத்துவ உபகரணங்கள் இல்லாத ஒரு காலத்தில் குர்ஆன் இதை பற்றி எப்படி பேசியது? இந்த குர்ஆன் உண்மையான குர்ஆனாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, 1998 இங்கிலாந்தினுடைய ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர் ராபர்ட் கில்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய ப்ரொஃபஸர், அவர் இஸ்லாத்துக்கு வர எதற்காக வேண்டி தெரியுமா? இஸ்லாத்தில் வரக்கூடிய அவர் தான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றோம் என்பதற்கான காரணத்தை அவர் சொன்னார்.
அவர் ஒரு செய்தியை கண்டுபிடிச்சார். அவர் ஒரு வரலாற்று உண்மை, அவருடைய மிகச்சிறந்த அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர் ராபர்ட் கில்ஹாம் என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்திற்கு 1998 ஒரு அற்புதமான ஒரு செய்தியை ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா? உங்கள் பெண் குழந்தைகள், உங்கள் தாய்மார்கள் உங்கள் கருவுற்றிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய ரூமுக்குள்ளே செல்லக்கூடாது. அவர்கள் எக்ஸ்ரே எடுக்கிறது மட்டுமல்ல, எக்ஸ்ரே உடைய ரூமுக்கு கூட அவங்க செல்லக்கூடாது. உம்மாவை கூட்டு போகிறேன், தங்கச்சியை கூட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி யாரையும் அவங்க உள்ளே போகாதீங்க, யாருக்கு துணையாகவும் போகாதீங்க. அவர் ஒரு தியரி கண்டுபிடிச்சு சொல்றாரு உலகத்துக்கு. 1998 இது குரூப்பான விஷயம். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய அந்த எக்ஸ்ரே கருவி இருக்கு இல்லையா, உள்ளுறுப்புகளை ஊடுருவி படம் பிடிக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரே கருவியினுடைய அந்த கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அந்த கதிர்வீச்சு கர்ப்பத்தோடு ஒரு பெண்மணி உள்ளே போனால் அவருடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த கதிர்வீச்சினால் பாதிப்பு ஏற்படும். அந்த ஊடுருவக்கூடிய ஒளித்தன்மை உங்க குழந்தையை பாதிக்கும். அதனால நீங்க கர்ப்பஸ்திரியா இருக்கக்கூடியவங்க என்ன செய்யாதீங்க, உள்ளுக்குள்ள போகாதீங்க, அந்த எக்ஸ்ரே கருவிக்கு இருக்கக்கூடிய அறைகளுக்குள்ளே போகாதீர்கள். இதை உலகம் ஒப்புக்கொண்டது, இதை மருத்துவம் ஒப்புக்கொண்டது, ஆம் உண்மைதான் என்று சொன்னது. நாம் இதை கொஞ்சம் தெளிவாக புரியணும்னா, ஒரு மூத்த தலைமுறை நமக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் அந்த கோணிக்கா அந்த இது வச்சு கோடாக்கு வச்சு அந்த ஃபிலிம் வச்சு ஃபோட்டோ பிடிப்பாங்களா இல்லையா, இப்படி ஃபோட்டோ பிடிக்கிற போது அந்த ஃபோட்டோவை படக்குன்னு வெளிச்சத்தில் எடுக்கக்கூடாது. அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா டார்க் ரூமில் வச்சு அந்த ஃபிலிமை எடுப்பான், எடுத்து ஃபோட்டோவாக்கி கொடுப்பான். வெளிச்சத்தில் வச்சு எடுத்தா அந்த ஃபோட்டோ வீணாக போயிடும், அந்த ஃபிலிம் வீணாக போயிடும். நமக்கு தெரியுது. இதே மாதிரி எக்ஸ்ரே கருவியினுடைய ஒளிக்கதிர்கள் குழந்தைய என்ன செய்யணும் பாதிக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, குழந்தைய எக்ஸ்ரே ரூமுக்குள்ளே கொண்டு போகாதீங்க, அந்த கர்ப்பிணி பெண்களை எக்ஸ்ரே ரூமுக்குள்ளே அனுமதிக்காதீங்க, இது நல்லதில்லை அப்படின்னு அவர் ராபர்ட் கில்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் அவர்கள் சொல்லி காட்டினார். இதை உலகம் ஆமாம் உண்மைதான், இந்த மருத்துவம் ஒப்புக்கொண்டது, உண்மை என்று சொன்னது. ஆனால் அவர் ஆச்சரியப்பட்ட செய்தி, இஸ்லாத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் ஆச்சரியப்பட்டு சொல்கிறார், இந்த எக்ஸ்ரே கருவிகள் என்பதெல்லாம் சமீபத்திய 50 வருடங்கள் அல்லது 100 வருடங்களுக்கு உள்ளே தான் வந்தது. இந்த நூற்றாண்டில் தான் இந்த எக்ஸ்ரே கருவி என்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கருவை பற்றி சொல்லுகிற போது ஒரு அற்புதமான ஒரு ஆயத்திலே இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறான். என்ன தெரியுமா? யக்லுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கன் மின் பாதி ஹல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸா. நான் கருவை பாதுகாக்கிறேன், உங்கள் குழந்தை கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கருவை நான் பாதுகாக்கிறேன். எப்படி பாதுகாக்கிறேன் என்று தெரியுமா? ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸா, 3 இருள்களுக்கு உள்ளே வைத்து நான் பாதுகாக்கிறேன். 3 இருட்டுக்குள்ள வச்சு உங்களை பாதுகாக்கிறேன். வயிறை தாண்டி கர்ப்பப்பைக்கு உள்ள ஒரு அறை, அதற்குள்ள வச்சு ஒரு தண்ணிக்குள்ள வச்சு நான் செய்றேன், அந்த கர்ப்பத்தை நான் பாதுகாக்கிறேன். இருளுக்குள் மட்டுமே உங்கள் கரு ஆரோக்கியமாக இருக்கும், அது வெளிச்சத்தில் இல்லை என்று குர்ஆன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்த்துட்டு, இருளுக்குள் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம், அது வெளிச்சம் பட்டது என்று சொன்னால், அதுவும் எக்ஸ்ரே கருவிகளுடைய வெளிச்சம் பட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு ஆபத்து என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த குர்ஆன் சொல்லியது என்று வியந்து போய் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? சமீபத்தில் 2005 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இளநரை பற்றி ஒரு ஆராய்ச்சி செஞ்சார் ஒருத்தர். உளவியல் துறையில் நோபல் பரிசு பெற்றவர், சைக்காலஜியில் நோபல் பரிசு பெற்றவர் ராபர்ட் லெப் என்று சொல்லப்படக்கூடிய ராபர்ட் லெப்கோவிச் என்று சொல்லப்படக்கூடியவர். இளநரை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு இந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னார். ஏன் இளநரை வருது தெரியுமா? நம்முடைய ஹார்மோன்கள் அல்லது நம்ம வைட்டமின் குறைபாடு. அவர் சொன்னார் இதெல்லாம் கிடையாது, 10% வைட்டமினுடைய குறைபாடு என்று சொன்னால் 90% இளநரை வருவதற்கான, சின்ன வயசுல நிறை வருவதற்கு, சின்ன வயசுல இளநரை வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் 90% எதற்காக வரும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு திடுக்கம் ஏற்பட்டது, ஒரு மனிதனுக்கு ஒரு பயம், ஒரு திடுக்கம், ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, கவலை ஏதாவது இருந்துச்சுன்னா, ஒரு பெருங்கவலை, ஏதாவது ஒரு திடுக்கமான அதிர்ச்சியான ஒரு செய்தி, இந்த மாதிரியான ஒரு செய்தியை மனிதனை பாதிக்கிற போது, உள்ளத்தை பாதிக்கிற போது அவனுக்கு கூடிய சீக்கிரமே நரைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நரை என்பது அவனுடைய உளவியல் சார்ந்தது. சைக்காலஜி அவர் சொல்றார், அது உளவியல் சார்ந்தது. எனவே அப்படி ஒரு மனிதனுக்கு ஏதேனும் அதிகப்படியான ஒரு கவலையோ திடுக்கமோ பயமோ ஏற்பட்டால் அவனுக்கு கண்டிப்பா இளநரை என்பது ஏற்படும். அவன் வைட்டமினுடைய குறைபாடு அல்ல, இதை உலகம் ஒப்புக்கொண்டது. இதற்கான ஒரு நிகழ்வு கூட நடந்துச்சு.
அதாவது 1982 மலேசியாவுடைய ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று லேண்ட் ஆகணும். அது லேண்ட் ஆக முடியலை. விமானி பைலட் வந்து எரிக் மூடி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பைலட், அவர் தான் ஃப்ளைட்டை வந்து ஓடிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், அறிவிப்பு செய்கிறாரு, இந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக மலேசியா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகணும். ஆனால் வந்து எப்போதுமே இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து 4 இன்ஜின்கள் இருக்கும். ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொன்று ஃபெயில் ஆச்சு. இந்த 3 இன்ஜின்கள் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ 4வது இன்ஜினில் ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ளைட்டு. 4வது இன்ஜினில் ஓடிட்டு இருக்கு. என்ன கோளாறுன்னு தெரியல, இது கூட ஃபெயிலியர் ஆகலாம். எனவே எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எதற்கும் தயாராக இருங்கள், கடவுள் நம்மை காப்பாற்றட்டும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த எரிக் மூடி என்று சொல்லப்படக்கூடிய பைலட் தான் ஏதோ ஒரு விதத்தில் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு தன்னுடைய திறமையின் காரணத்தினால அந்த மலேசியாவுடைய ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணிட்டார். 1982 இந்த செய்தி நடக்குது, இந்த நிகழ்வு. அவர் அதற்கடுத்த ஒரு 3வது மாதம் 28 வயசு இளைஞர் அவர். 3வது மாதம் அவருடைய தலையுடைய பெரும் பகுதி திடீர்னு நரைச்சி போகுது. பெரும் பகுதி நரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நரைச்சி 3 மாதத்தில் பார்த்தா முழு நிறைய அவருக்கு ஏற்பட்டுருச்சு. டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணுறாரு, எனக்கு ஏதாவது வைட்டமின் குறைபாடா, என்ன குறைபாடு பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொன்னார், அவர் ஹை லெவல் டாக்டர், அவர் சொன்னார், உங்களுக்கு சமீபத்தில் ஏதேனும் ஒரு திடுக்கமோ அல்லது பயமோ கவலையோ ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டார். அப்போது அவர் சொல்கிறார், ஆமாம் எரிக் மூடி சொன்னார், நிகழ்ந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் லேண்ட் ஆக முடியல, அதனுடைய உயிர் போகிற பயம், லேண்ட் ஆகுமா ஆகாதா, வெடிச்சு செதறாதா, கீழே தரையை தட்டுமா தட்டாதா, இப்படிப்பட்ட ஒரு மணி நேர போராட்டம். அந்த போராட்டம் எவ்வளோ ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், உங்களுடைய தலை நரைமுடிக்கு காரணம் அந்த ஒரு திடுக்கமும் அந்த இனம் புரியாத அந்த பயமும் அந்த நிகழ்வும் தான் உங்களுக்கான காரணம். நரைமுடி நடிக்கிறதுக்கு காரணம் உங்கள் உடலுடைய வைட்டமின் குறைபாடு எதுவுமே கிடையாது என்று சொல்லிவிட்டார். இதைத்தான் அவர் ஆராய்ச்சி பண்ணி ராபர்ட் லெப்கோவிச் என்று சொல்லப்படக்கூடிய உளவு, அதாவது சைக்காலஜி துறையிலே நோபல் பரிசு பெற்றவர், இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணாரு, இளநரைக்கு காரணம் வைட்டமின் குறைபாடு அல்ல, அது 10% என்று சொன்னால் 90% இளநரைக்கான காரணம் அவருடைய உளவியல் சார்ந்தது. நடுக்கமோ பயமோ திடுக்கமோ ஏதேனும் ஒன்று ஏற்பட்டது என்று சொன்னால் இதன் காரணத்தினால் இளநரை ஏற்படும். நான் சப்ஜெக்ட் சொல்லிட்டேன். குர்ஆனுக்கு வாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அற்புதமாக இறக்கப்பட்ட குர்ஆனுடைய ஒரு வார்த்தை சூரா முஸம்மிலிலே அல்லாஹ் தன் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஃபகைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌமன் யஜ்அலுல் வில்தான ஷீமனி ஸமாஉ முன்ஃபத்திரும் பிஹி. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், என்ன தெரியுமா, காபிர்களை பார்த்து, இறை மறுப்பாளர்களை பார்த்து, பொதுவாக இந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற அற்புதமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, கியாமத் நாள் என்று ஒன்று வரும். அந்த கியாமத் நாளுடைய அந்த திடுக்கங்களையும் அந்த நிகழ்வுகளையும் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? அந்த கியாமத் நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தெரியுமா என்று இந்த கியாமத் நாளுடைய அந்த அமளி துமளிகளை எல்லாம் அல்லாஹ் வரிசைப்படுத்தி சொல்லுகிற போது அந்த அமளிகளையும் அந்த துமளிகளையும் அங்கு நடக்கிற அந்த 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 கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் ஏற்படுகிற அந்த திடுக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷீவனி ஸமாஉ முன்ஃபத்திரும் பிஹி. என்னது நடக்கும் என்று தெரியுமா, யௌமை யஜ்அலுல் வில்தான ஷீபா. அந்த கியாமத் நாளுடைய திடுக்கத்தின் காரணத்தினால், அது ஏற்படுத்துகிற அந்த பயத்தின் காரணத்தினால் அங்கு என்ன நிகழும் என்று சொன்னால் சின்ன வயசு குழந்தைகளுடைய தலைமுடி நரைச்சு போகும் என்று சொன்னார். சின்ன குழந்தைகளுடைய யௌமை யஜ்அலுல் வில்தான ஷீபா, வில்தான குழந்தைகளுடைய முடி நரைச்சு போயிடும் அந்த திடுக்கத்தின் காரணத்தினால், அந்த கியாமத்தின் பயத்தின் காரணத்தினால் குர்ஆன் சொல்லுகிறது. 1400 இப்ப இந்த சமீபத்தில் 20 வருடத்துக்கு 2005 தலைமுடி நரைப்பதற்கான காரணம் பயமும் திடுக்கமும் கவலையும், அதுதான் இந்த இள நரைக்கு காரணம் என்று இன்றைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த இளநரை திடுக்கம் பயம் காரணத்தினால் ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட கியாமத்தினுடைய திடுக்கத்தை பார்த்து இளநரை ஏற்பட்டு போய்விடும் என்று சொல்ல வார்த்தை உண்மையாகிறது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட நேரங்கள் பேசுவதற்கான நேரங்கள் இல்லை. ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அற்புதம். அதாவது குர்ஆனை ஒவ்வொரு தடவையும் குர்ஆன் அதிசயமான சில நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டி அதன் இறுதியிலே முத்தாய்ப்பாக நமக்கு சொல்லும், அஃபலா யக்கிலூன். சிந்திச்சு பாருங்க, அஃபலா ததப்பரூன், ஆராய்ச்சி பண்ணுங்க, அஃபலா யன்துரூன். இதை கொஞ்சம் கையில் எடுத்து பாருங்க, சிந்தனை செய்து பாருங்க.
அந்த வார்த்தையின் நளினம், வார்த்தையின் வித்தியாசம். ஒரு குர்ஆன் வார்த்தையிலே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஒரு செய்தியை சொல்லுகிறது என்று சொன்னால் அதனுள் ஏதோ ஒன்றை அந்த குர்ஆன் நமக்கு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு ஒரு செய்தியை வைத்திருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் தாவரவியல் டாக்டர் எம்மி என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடறேன். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய டாக்டர் எம்மி அவர் ஆராய்ச்சியாளர், மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர், தாவரவியல் பூச்சி சம்பந்தமான ஆராய்ச்சியாளர். அவர் தாவரங்கள் பூச்சிகள் சம்பந்தப்பட்ட ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்ணி ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு அவர் என்ன காரணம் என்று சொன்னார் தெரியுமா? என்ன காரணம் என்று சொன்னார் தெரியுமா? நான் குர்ஆனை எடுத்து பார்த்தேன், ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். சூரா அன்கபூத்தில் அல்லாஹு தாலா சிலந்தி பூச்சி சூரா அப்படின்னு ஒரு சூறாவை சொல்லி அந்த சிலந்தி பூச்சியினுடைய செய்தியை பற்றி அதனுடைய நிகழ்வுகளை பற்றி குர்ஆனில் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? மசலுல்லதீன இத்தகது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத். அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் நேசர்களாக எடுத்துக்கொள்கிறீர்களா, உதவிக்கு கூப்பிடுறீங்களா? அது ஒருபோதும் பயனளிக்காது. அல்லாஹ் அல்லாதவர்கள் நீங்கள் நேசராக்கி கொண்டால் அவர்களிடத்திலே உதவியை சார்ந்திருந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? சிலந்தி பூச்சியுடைய வீட்டை போல இருக்கும். சிலந்தி பூச்சியுடைய வீட்டை போல இருக்கும். இத்தகதத் பைத்தன் இன் அவுகனல் புயூத்தில் பைத்துல் அன்கபூத். சிலந்தி பூச்சி எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்குமா அந்த வீடு? பூன் ஊதுனா ஒரு ஒற்றை பூச்சி எடுத்தா அது பலகீனமான பூச்சி. இப்படித்தான் அல்லாதவங்கள்ட்ட நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த பலகீனம் தான் அந்த பூச்சி மாதிரி வீடு மாதிரி தான் உங்களுக்கு பலகீனம் என்று ஒப்பீடுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த வார்த்தையை குர்ஆனில் பயன்படுத்தலாம். சிலந்தி பூச்சியுடைய வீடு எப்படியோ அந்த பலகீனம் தான் நீங்கள் அல்லாதவர்களை சார்ந்திருந்தால் இந்த பலகீனம் உங்களுக்கு ஏற்படும். எனவே அல்லாஹ்வை நீங்கள் முற்று முழுமையாக நம்புங்கள். ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இது நமக்கு தெரிந்தாலும் கூட அதனுடைய அந்தரங்கத்திலே இந்த வார்த்தையின் வினோதத்தை அவர் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய பார்த்தார். ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் பார்த்தார். அவர் தாவர பூச்சி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆள். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இதை ஆராய்ச்சி பண்ணி குர்ஆனில் சொல்லியிருக்கிறதா சரிதான், ஆனால் குர்ஆனில் சொல்லி இந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. நான் பூச்சி ஆராய்ச்சி செய்யக்கூடியவன். அவர் என்ன சொல்றாரு? குர்ஆன்ல அல்லாஹ் அந்த சிலந்தி பூச்சியை பற்றி சொல்றான். சொல்லுகிற போது அந்த சிலந்தி பூச்சி இத்தகதத் பைத்தன், அது வீட்டை கட்டுதுன்னு சொல்றான். வீட்டை கட்டுதுன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் பொதுவா சிலந்தி பூச்சி வீடு கட்டுதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி வார்த்தை சொல்லலை. என்ன அல்லாஹ் சொல்லலாம் தெரியுமா? இது சிலந்தி பூச்சியின் வீட்டை போன்றுன்னு சொல்லிட்டு இத்தகதத்து பைத்தா, பெண் சிலந்தி பூச்சி அது வீட்டை கட்டுகிறது அப்படிங்கிறான். இத்தகதத்துல பெண்பால், சிலந்தி பூச்சி வீடு கட்டுறது பொதுவாக சொல்லியிருக்க வேண்டியதானே? அல்லாஹ் அப்படி சொல்லாம வார்த்தையில் சின்ன வித்தியாசத்தை கொடுத்தான். என்ன வித்தியாசம் தெரியுமா? இத்தகதத்தை வைத்தா பெண் சிலந்தி பூச்சி வீட்டை கட்டுகிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா வார்த்தையிலே பெண்பாலை ஏன் போட்டான் என்று நான் ஆராய்ச்சி செஞ்சேன். ஒன்னு ஆண்பால் போட்டுக்கணும், காமனா சொல்லி இருக்கணும். சிலந்தி பூச்சின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். பெண் சிலந்தின்னு எதுக்கு குறிப்பிட்டான்ல? நான் சிலந்தி பூச்சியை ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமான ஒரு பெருந்தகவல் கிடைத்தது. என்ன தெரியுமா? ஆண் சிலந்தி பெண் சிலந்தி, இந்த ரெண்டு சிலந்திகளிலே ஆண் சிலந்தி கூடு அதாவது சேர்க்கைக்கு மட்டும்தான் அதை பயன்படுமே தவிர ஆண் சிலந்தி ஒருபோதும் கூடு கட்டுவதில்லை. ஆண் சிலந்தி கூடு கட்டாது. ஏன் என்று சொன்னால் கூடு கட்டுவதற்கு எப்படி கூடு கட்டும் நமக்கெல்லாம் தெரியும். இந்த பசை வாயிலிருந்து வரும், அந்த பசையை வச்சு தான் சுற்றி கூடு கட்டும். அவர் சொல்றாரு பெண் சிலந்தி கூடு கட்டும் எப்போது என்று சொன்னால் பெண் சிலந்தி பருவ வயதை அடைந்ததற்கு பின்பு எப்படி பெண்களுக்கு மென்சஸ் அப்படிங்கிற மாதிரி வருதோ அதுவே அதாவது பெண் சிலந்தி வயதுக்கு வருகிற போது ஒரு கட்டத்தை அடைகிற போது தான் இனச்சேர்க்கைக்காக வேண்டியும் தன் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக வேண்டியும் அந்த பெண் சிலந்தி அது வயதுக்கு வந்தவுடன் அதனுடைய வாயிலிருந்து ஒரு பசை சுரக்கும். அந்த பசையை வைத்து அது கூடு கட்டி முடிந்தவுடன் ஆண் சிலந்தியோடு அது சேர்ந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும். இது பெண் சிலந்திக்கு மட்டுமே கூடு கட்ட தெரியும், ஆண் சிலந்திக்கு கூடு கட்ட தெரியாது என்று அவர் ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்து அவர் ஆச்சரியப்பட்டு சொல்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் சிலந்தியை பற்றி சொல்லுகிற போது வீடு கட்டுகிறது என்று சொல்லுகிறார். பொதுவான வார்த்தையை சிலந்தி வீடு கட்டுகிறது என்று சொல்லாமல் பெண் சிலந்தி இத்தகதத்து பைத்தா, பெண் சிலந்தி கூடு கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னார். இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு குர்ஆன், ஒரு ஆராய்ச்சி மிக்க ஒரு குர்ஆன் என்று அவர் ஆச்சரியப்பட்டு போய் இஸ்லாத்திற்கு வந்தார் என்று. இப்படி ஏராளமான ஆராய்ச்சியாளர்களுடைய இஸ்லாத்திற்கு காரணம் இந்த குர்ஆனாக இருக்கிறது. நான் இறுதியாக சொல்வேன், அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்பதல்ல, நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நாம் தான் அதற்கு முழு தகுதியானவர்கள். எனவே நாம் குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல,
மனனம் செய்வது மட்டுமல்ல, அமல் செய்வது மட்டுமல்ல, ஒரு தர்ஜுமாவை எடுத்து பாருங்க, ஒரு தஃப்சீரை எடுத்து அப்பப்போ பாருங்க. குர்ஆன் அரபியை மட்டுமே ஓதிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்பப்போ பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தர்ஜுமாக்கள், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தஃப்சீர்கள், அது என்ன சொல்ல வருது, இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன என்று அதையும் சேர்த்து நாம் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு இந்த குர்ஆனை அணுகுவோம். வல்ல ரஹ்மான் இந்த குர்ஆன் நமக்கு கொடுத்த இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்நாளில் எல்லா விதத்திலும் அதை முழுமையான ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடும் சேர்த்து பார்ப்பதற்கான தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கு தந்தல் புரிவானாக, நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.